இன்னைக்கு செஷனை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு செஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ரிலேட்டட் டு ஹெச்ஆர் ஃப்ரேம் ஒர்க். ஸோ ஒரு கம்பெனில ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு, அவங்க என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத வந்து டீட்டெயில்டா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு குவிக் ஓவர்வியூ ஆஃப் தி கம்பெனி. ஸோ கன்சல்டிங் அண்ட் பியாண்ட் பார்த்தீங்கன்னா, based of Chennai, which is a management consulting and a financial advisory firm. So, which is having a 25 plus years of experience in various industries like retail, manufacturing, jewelry, warehouse, etc. எதுக்கு மெயின் வந்து பார்த்தீங்கன்னா டு ஆஃபர் அவர் கிளைண்ட்ஸ் பெஸ்ட் இன் கிளாஸ் மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன் which helps a team to manifold growth in sales and profit. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து ஃபோர் டிவிஷன்ஸ் இருக்கு கன்சல்டிங் அண்ட் பியாண்டில். ஸோ ஒன்று வந்து மேனேஜ்மெண்ட் கன்சல்டிங். ஸோ இன்னைக்கு வந்து மேனேஜ்மெண்ட் கன்சல்டிங் டீம் தான் வந்து இந்த வெபினாரை வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஆடிட் அண்ட் அஷூரன்ஸ் டீம், கார்பரேட் ஃபைனான்ஸ் டீம் அண்ட் டேக்ஸ் அட்வைசரி டீம் இருக்காங்க. ஸோ நாங்கள் மேனேஜ்மெண்ட் கன்சல்டிங் டீமில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, we give improvement solutions for our clients for their efficiency and growth. So customized solution that resolve our client different modules. For example, வந்து பார்த்தீங்கன்னா accounts, finance, sales, inventory, purchase, operations. ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ஸ்டடி பண்ணி ஸோ அதில் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் நம்மளால பண்ண முடியும், என்னென்ன லீன் ஆட்டோமேஷன் வந்து நம்மளால பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து கிளியராக ஸ்டடி பண்ணி ஒரு ஸ்கோப் டாக்குமெண்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கிளைண்ட்டு கூட ஒரு 3 to 6 months என்கேஜ்மெண்ட் எடுத்து நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி கிளைண்ட் ஹேண்ட் ஹோல்டு பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுற அளவுக்கு வந்து வி கிவ் தெம் சொல்யூஷன்ஸ். சரி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனியோட சேலை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது, அவங்களோட ஆப்ரேட்டிங் காஸ்ட்டை வந்து கம்மி பண்ணுறது, அவங்களோட இன்வென்ட்ரியை வந்து ரெடியூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி மேஜர் டார்கெட் செட் பண்ணி நாங்கள் வந்து அந்த ப்ராஜெக்டில் வந்து ஒர்க் பண்ணுவோம். ஸோ எங்கள் டீம் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜிங் டைரக்டர் உமேஷ் சார் அண்ட் மேனேஜிங் பார்ட்னர் சந்தீப் மேம் அண்ட் ஐ எம் ரகுராம் சிங் ஹெட்டிங் தி மேனேஜ்மெண்ட் கன்சல்டிங் டீம் அண்ட் ஆல்சோ அலாங் வித் அனந்த பிரகாஷ். அண்ட் இன்னைக்கு செஷன் வந்து ஹோஸ்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா அனந்தராஜ் அண்ட் சிவராமன் அண்ட் வருண். ஸோ ஹூ ஆர் தி ஐ மீன் லைக் டீம் லீட்ஸ் ஃபார் தி மேனேஜ்மெண்ட் கன்சல்டிங் டீம். ஸோ இன்னைக்கு மேஜர் டாபிக் வந்து as I told ஹெச்ஆர் ஃப்ரேம் ஒர்க் வந்து ஏன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது ஏன் சொல்றேன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 கம்பெனி எடுத்துப்போம். 2 கம்பெனி சேம் ப்ரொடக்டிவிட்டி பண்றாங்க, சேம் ப்ராடக்ட் சேல் பண்றாங்க. பட் அவங்களோட ஆப்ரேட்டிங் காஸ்ட் எப்பயுமே டிஃபர் ஆகும். ஸோ அது ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியில வந்து நிறையா நான் வேல்யூடிங் ஆக்டிவிட்டி வந்து அதிகமாக இருக்கும். அது வந்து எதனாலனா பிகாஸ் ஆஃப் த எம்ப்ளாயீஸ் வந்து அங்கே ஒர்க் பண்ணுறவங்களோட மெத்தடாலஜி ஆகட்டும், அவங்களோட எஸ்ஓபி ஆகட்டும், அவங்களோட ஃப்ரேம் ஒர்க் ஆகட்டும், அவங்களோட பாலிசி ஆகட்டும். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாலிசி இருக்கு. ஸோ ஸ்விட்ச் ஆஃப் லைட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு பாலிசி வந்து ஹெச்ஆர் வந்து செட் பண்ணலன்னா ஒரு கம்பெனியோட ஆப்ரேட்டிங் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆக்டிவிட்டிக்கு தான் இந்த ஹெச்ஆர் மாடியூல் வந்து இன்னைக்கு நாங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ அதோட அஜெண்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் வந்து ஹெச்ஆர் மாடியூல் நான் சொன்ன மாதிரி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஹெச்ஆர் பாலிசி வந்து எப்படி வந்து செட் பண்ணும் அண்ட் ஒய் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் டாப் லெவல்ல இருந்து பாட்டம் லெவல் வரைக்கும் கம்ப்ளீட்டா எல்லாரையும் மேப் பண்ணியிருக்கோமா இல்லையா. அதுக்கப்புறம் ஆன்போர்டிங் ப்ராசஸ் எப்படி, அதோட எசென்சியல்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கீ ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஸோ அந்த டீம் ஒவ்வொரு டீமோட கேஆர்ஏ கேபிஐ எல்லாம் என்னென்ன,
ஸோ அந்த கேஆர்ஏ கேபிஐ வந்து எப்படி வந்து பர்ஃபார்மன்ஸ் கூட மேப் பண்றது அப்படிங்கிறதையும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அது இல்லாம ஸ்டாட்டுட்டரி கம்ப்ளைன்சஸ் வந்து ஏன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் எம்ப்ளாயியோட வெல்ஃபேர் வந்து எதனால ஐ மீன் லைக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எம்ப்ளாயி வெல்ஃபேர் வந்து கம்ப்ளீட்டா டீட்டெயில்டா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ 3 கேட்டகரியா பிரிச்சுருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் வில் பி எக்ஸ்பிளைன்டு பை அனந்தராஜ். ஸோ ஓவர் டு யூ அனந்தராஜ். Thank you, sir. And you can start with the poll. இந்த செஷனை வந்து ஒரு கொஷின் அண்ட் ஆன்சர் செஷன் மாதிரி ஆரம்பிப்போம். அவங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற ஜூம் மீட்டிங்கில் வந்து ஒரு போல் மாதிரி வரும். நீங்கள் அதை வந்து ஆஃப் பண்ணலாம், ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அதை ரிசல்ட்ஸ் வச்சு நம்ம ஃபர்தராக என்ன டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் வந்து போல் கொஷின்ஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் இன்னும் 20 செகண்ட்ஸில் போல் வந்து நான் க்ளோஸ் பண்ணுறேன். அதை ரிசல்ட்ஸ் வச்சு நம்ம ஃபர்தராக அதோட அவுட்புட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பேசுவோம். உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன கேட்டிருக்கோம் கொஷின்னா, யூ ஹேவ் அ ஸ்ட்ரக்சர் பாலிசி இன் யோர் பிஸ்னஸ். அதாவது உங்களுக்கு உங்களோட பிஸ்னஸில் வந்து ஒரு பாலிசிஸ் வந்து ஸ்ட்ரக்சர்டாக இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கோம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து எஸ் அண்ட் செகண்ட் ஒன் வந்து எக்ஸிஸ்டிங் பாலிசி இருக்குது, பட் ஆனால் அது அவ்வளோ ஸ்ட்ரக்சர் இல்லை அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கோம். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இல்லை எங்களுக்கு ஃபார்மலாக பாலிசிஸ் எதுவும் இல்லை, எல்லாமே ஓரலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம கொடுத்துருக்க பாலிசி வந்து ஸ்ட்ரக்சராக இல்லை, எங்களுக்கு தெரியல, நாட் ஷுர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தோம். இது மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி வந்து ஈக்குவல் ஏ அண்ட் பி வந்து 27% வந்து அவுட் பண்ணியிருக்கீங்க. இல்லை நிறையா எங்களுக்கு வெல் டிஃபைன்ட் பாலிசிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இன்னும் வந்து இல்லை எங்களுக்கு தெரியலன்ற மாதிரி 27-27 ரேஷியோவில் இருக்குது. இல்லை எங்களுக்கு பாலிசிலாம் 23% இருக்குது. நம்ம ஸ்ட்ரக்சர்டு பாலிசி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட் நம்ம அப்கமிங் ஸ்லைட்ஸில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு ஏன் வந்து ஹெச்ஆர் மாடியூல் வந்து நம்ம கம்பெனிக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறோம். சில ரொம்ப ஸ்மால் பிஸ்னஸ் கம்பெனிஸ்க்கு வந்து ஹெச்ஆரே இருக்க மாட்டாங்க. டேரெக்டாக வந்து ஹையர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஓனர்ஸ் தான் டேரெக்டாக ஹையர் பண்ணுவாங்க. பேரோல் டேரெக்டாக வந்து அக்கௌண்ட்ஸ் தான் பார்ப்பாங்க. ஹெச்ஆர்ன்ற ஒரு கான்செப்டே அவங்க இதில் இருக்காது. சில இதில் இருக்கும், பட் ஆனால் வெல் டிஃபைன்டாக இருக்காது. ஒரு ஹெச்ஆர் டீமே இருக்காது. ஒரே ஒருத்தர் மட்டும் பேருக்குன்னு இருப்பாங்க. அவங்களே தான் வந்து எல்லா டேட்டா மேனேஜ் பண்ணுறது, அதுக்கான எம்ப்ளாயீஸை மேனேஜ் பண்ணுறதுன்னு இருப்பாங்க. பட் ஏன் வந்து அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, ஏன்னா அது ஒரு எப்படி வந்து நம்ம பிஸ்னஸ்க்கு வந்து கஸ்டமர் வந்து எவ்வளோ பெரிய அசட்டோ, அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து அங்கே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயி வந்து பெரிய பெரிய அசட். அவங்க தான் ஒரு பேக் போன் ஆஃப் அ பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க இல்லைன்னா நம்ம வந்து பிஸ்னஸ் ரன் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஹெச்ஆர் மாடியூல் ஏன் முக்கியம்னா, ப்ரொடக்டிவிட்டி வந்து எவ்வளோ மெஷர் பண்ணணும், அது ஏன் வந்து இம்பார்ட்டன்ட் சொல்லி ஃபர்தர் ஸ்லைட்ஸை பார்ப்போம். ஹெச்ஆர் பாலிசினா ஃபர்ஸ்ட் என்ன, அதில் என்னென்ன இருக்கணும், அது எப்படி ஃப்ரேம் பண்ணணும்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்கணும், ஹெச்ஆர் பாலிசினா என்ன. ஃபர்ஸ்ட்டு கைட்லைன்ஸ், ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ், இது மூணுமே ஒரு உள்ளடக்கிய ஒரு டாக்குமெண்ட் தான் வந்து ஹெச்ஆர் பாலிசி. அது எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்மூத்தாக ரன் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். அதே மாதிரி இப்போ இருக்க மாதிரியே தொடர்ந்து ஒரு
5 வருஷமோ 10 வருஷம் லாங்கிட்டிவிட்டிக்காக இதே மாதிரி ஸ்மூத்தா ரன் ஆகணும். ஒரு 1 வருஷம் 2 வருஷம் மட்டும் இந்த பாலிசிஸ் வந்து அப்ளிகபிள் ஆயிட்டு அதுக்கப்புறம் வந்து அது ஸ்ட்ரக்சர் பண்ணாம ஒரு லூஸ் எண்ட்ஸோட இருந்துச்சுன்னா லாங்கிட்டிவிட்டி ரொம்ப லாங் ரன்க்கு வந்து அது வந்து அ அ ஒத்து போகாது அது. அதுக்கப்புறம் விச் இன்க்ளூட்ஸ் லேபர் லா அண்ட் பாசிட்டிவ் வொர்க் என்வைரன்மென்ட். இந்த லேபர் லாக்கு உள்ளடக்கி வந்து நம்ம ஹெச்ஆர் பாலிசி இருக்கா அப்படின்னு வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நம்ம ஹெச்ஆர் பாலிசினா என்ன சொல்லுவோம்? ஜெனரலா வந்து இந்த டைம்க்கு வரணும். அ இவ்ளோ அமௌண்ட் இந்த 30 நாள் வேலை செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு இவ்ளோ அமௌண்ட் அப்படின்னு ரொம்ப மினிமலான ஒரு அ இன்ஃபர்ம் அதுல இருக்கும். பட் ஆனா அதுல என்னென்ன இருக்குன்னு சொல்லி நம்ப பார்ப்போம். ஏன் வந்து இது முக்கியம்னு பார்த்தோம்னா, அ லீகல் கம்ப்ளைண்ட்ஸ். இது வந்து ஹெச்ஆர் பாலிசில வந்து முக்கியமான காரணம் வந்து லீகல் கம்ப்ளைண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இதுதான் என்னோட வந்து பாலிசிஸ். இது உள்ளடக்கி தான் வந்து நம்ப அ இங்க வேலை பார்க்க வரோம் அப்படின்னு சொல்லி ஒரு எம்ப்ளாயி வந்து ஒரு அக்ரீமெண்ட் மாரி தான் உள்ள வருவாங்க. இதுக்கு உட்பட்டு வேலை செய்யலைன்னா, அதுக்கு அகைன்ஸ்ட்டா நம்ம லீகல் கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணுவோம். இல்லன்னா அவங்க வந்து நம்மள மேல வந்து லீகல் ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. இதெல்லாம் வந்து ஹெச்ஆர் பாலிசிலயே நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம்னா, வெளிய போயி அவங்க சப்போஸ் இன் கேஸ் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுனாலோ, இத வந்து நம்ம ஹெச்ஆர் பாலிசிஸ் வச்சு நம்ம வந்து அ டிஃபைன் டிஃபெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் எம்ப்ளாயி மொரல் அண்ட் ட்ரஸ்ட். அண்ட் இது வந்து ஒரு எம்ப்ளாய்க்கான ஒரு பிசினஸ்க்கான ஒரு ரிலேஷன்ஷிப்ப வந்து ஒரு ட்ரஸ்ட் பில்ட் பண்ணி தான் அத சுத்தி தான் இருக்கு. அத வந்து கோட் பண்றது தான் இந்த ஹெச்ஆர் பாலிசில இருக்கணும். தென் எஃபிஷியன்ட் ஆப்பரேஷன்ஸ், ரிஸ்க் மிட்டிகேஷன்ஸ் அண்ட் மினிமம் கான்ஃப்ளிக்ட்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷன் கல்ச்சர். இது ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி தான் ஒரு கான்ஃப்ளிக்ட்ஸ் இல்லாத ஒரு ஆர்கனைசேஷன் தான் வந்து ஒரு ஸ்மூத்தா ரன் பண்றதுக்கான ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப்பே. அது வந்து டிஃபைன் பண்றது பார்த்தீங்கன்னா, ஹெச்ஆர் பாலிசிஸ் தான் வந்து டிஃபைன் பண்ணும். இது வந்து ஹெச்ஆர் பாலிசில என்னென்ன இருக்கணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட்டே பேசியிருந்தோம். அது 7 ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. இந்த ஆஸ்பெக்ட்ஸ்குள்ளேயே உங்களுக்கு எல்லாமே அடங்கிரும். இத பேஸ் பண்ணி தான் நீங்க இந்த ஹெச்ஆர் பாலிசிய ஃப்ரேம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து அட்டெண்டன்ஸ் லீவ் பாலிசிஸ், பெர்மிஷன்ஸ் அந்த மாரி உள்ள எல்லா இதுவுமே இது வந்து பேசிக்கா எல்லா பாலிசிஸ்லயுமே இருக்கும். பட் டாக்குமெண்ட்டா இல்லாம ஒரு வேர்ட் ஆஃப் ஒரு உள்ள வரும்போது டெய்லி இத்தன மணிக்கு தான்ப்பா நீ வரணும். இத்தன மணிக்கு தான் போணும். இல்ல உனக்கு ஏதாவது பெர்மிஷன் இருந்துச்சுன்னா, அத மேனேஜர்ட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு போணும். இல்ல வாரத்துக்கு ஒரு நாள் லீவு, மாசத்துக்கு ஒரு 4 நாள் லீவு. அது இல்லாம எக்ஸ்ட்ரா ஒரு சிக் லீவ் இருக்கு. அந்த மாரி எந்தெந்த லீவ்ஸ் பாலிசி இருக்கோ அது எல்லாமே இதுக்குள்ள வரும். நெக்ஸ்ட் கோட் ஆஃப் கண்டக்ட் அண்ட் வொர்க் பிளேஸ் எத்திக்ஸ். கோட் ஆஃப் கான்டாக்ட்னா சிம்பிள். அவங்களுக்கு வந்து வெல் க்ரூம்டா இருக்கும். நம்ம ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிய பொறுத்து ஒவ்வொரு இது இருக்கும். உள்ள வந்தா ஃபார் எக்ஸாம்பிள் மேனுஃபேக்சர் இண்டஸ்ட்ரினா அத வந்து நீங்க ப்ராப்பரா வந்து எக்யூப்மென்ட் வந்து சேஃப்டி எக்யூப்மென்ட்ஸ் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இதே சர்விஸ் இண்டஸ்ட்ரியா இருந்துச்சுன்னா, நீங்க வெல் க்ரூம்டா இருக்கணும். ஷர்ட்ஸ் வந்து அயர்ன் பண்ணிட்டு டக் இன் பண்ணியிருக்கணும். அந்த மாரி அ நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும், எப்படி இருக்கணும், நம்மள எப்படி அ வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பேசிக் எட்டிகேட்ஸ் தான் வந்து கோட் ஆஃப் கண்டக்ட். வொர்க் பிளேஸ் எத்திக்ஸ்னா ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் தகுந்த மாரி மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து ஹாஸ்பிட்டல்ல பார்த்தீங்கன்னா, டாக்டர்ஸ் வந்து லிஃப்ட்ல போம்போது, நம்ம என்ன கேஸஸ் அட்டெண்ட் பண்றோம், பேஷண்டோட ஹிஸ்டரிய பத்தி அந்த லிஃப்ட்ல வந்து டிஸ்கஸே பண்ணக்கூடாது. அப்படின்ற ஒரு சில வொர்க் பிளேஸ் எத்திக்ஸ் இருக்கு. அத வந்து ஃபாலோ பண்ணணும். ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு அ வொர்க் பிளேஸ் எத்திக்ஸ் இருக்கும். அது வந்து டிஃபைன் பண்றது தான் இந்த ஹெச்ஆர் பாலிசி. காம்பன்சேஷன் அண்ட் பெனிஃபிட்ஸ். இவ்வளோ வருஷம் நீங்க வொர்க் பண்ணியிருக்கீங்க. இந்த ஃபார் எக்ஸாம்பிள் கிராட்யுட்டி அந்த மாரிலாம் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. அதெல்லாம் வந்து பெனிஃபிட்ஸ் இந்த காம்பன்சேஷன்ஸ் இருக்கும். காம்பன்சேஷன் இன் கேஸ் இன்சூரன்ஸ் இருக்கும். ரொம்ப மேனுஃபேக்சர் இண்டஸ்ட்ரிலாம் நீங்க வந்து அவங்களே வந்து ஆர்கனைசேஷனே வந்து அ எம்ப்ளாயீஸ்க்கு வந்து இன்சூரன்ஸ் பண்ணி தருவாங்க. ஏதாவது இன் கேஸ் ஆஃப் ஆக்சிடென்டல் இதெல்லாம் இருந்துச்சு அவங்களே காம்பன்சேஷன் போடுவாங்க. நெக்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மென்ட். இது வந்து கேபிஐ, கேஆர்ஐன்னு வந்து 2 டிவிஷனா பிரிப்போம். இது வந்து ஃபர்தரா வந்து பார்ப்போம். ஒர்க் பிளேஸ் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி, டிசிப்ளினரி ஆக்ஷன் அண்ட் கிரீவன்ஸ் ஹேண்ட்லிங். இது வந்து ஆல்ரெடி பேசிட்டோம். இன்கேஸ் நம்ம இந்த பாலிசிக்கு அகைன்ஸ்டா இந்த பாலிசி மீறி ஏதாவது பண்ணீங்கன்னா, அதுக்கு என்னென்ன ஆக்ஷன்ஸ் எடுப்போம் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணோம். நெக்ஸ்ட் எக்ஸிட் அண்ட் டெர்மினேஷன் பாலிசி. ஒரு கம்பெனிய விட்டு வெளிய போறாங்கன்னா, அதுக்கு என்னென்ன ஃபார்மாலிட்டீஸ் இருக்கு. ஆ இது இத்தன நாள் நீங்க வொர்க் பண்ணிட்டு நோட்டீஸ் பீரியட் சர்வ் பண்ணிட்டு போணும். அது அது அப்படிங்கிற மாரியான ஒரு ஆ கைட்லைன்ஸ் தான் வந்து இந்த எக்ஸிட் அண்ட் டெர்மினேஷன் பாலிசிஸ். நெக்ஸ்ட் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர். இதுதான் வந்து ஒரு பேசிக் அண்ட் ஃபர்ஸ்ட் திங் இன் ஹெச்ஆர் ஆஸ்பெக்ட்ஸ். இதுல பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி எப்படி ரன் பண்ணணும் அப்படின்ற ஒரு அ ஸ்ட்ரக்சர இது பண்றதே இந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் தான். ஃபர்ஸ்ட் வந்து யாருக்கு யார் ரிப்போர்ட்டிங், இவங்களுக்கு கீழ யார் வரணும், இவங்களுக்கு கீழ யார் வரணும், இப்ப இவங்கனால இந்த இஷ்யூ வந்துச்சுன்னா, இது யாருக்கு பொறுப்பு, அதெல்லாம் வந்து டிஃபைன் பண்றது தான் இந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர். இது ஏன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா,
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு 2-3 பேத்துக்கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா, நான் ஒருத்தர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவேன். இன்னொருத்தர்கிட்ட 2 ரிப்போர்ட் பண்ண மாட்டேன். மறந்துருவேன். 2 பேத்துக்கிட்ட பண்ணுவேன், 2 பேத்துக்கு பண்ண முடியாது. அதே மாரி 3 பேர் ஒரே டைம்ல வந்து என்கிட்ட வந்து வேலை சொன்னாங்கன்னா, என்னால ஒரே டைம்ல 3 பேத்தோட வேலையும் கண்டிப்பா செய்ய முடியாது. அதனால ஒரு டிஃபைன்டா ஒரு லீனியரான ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா, எனக்கு இவரு சொல்றத நான் கேட்பேன். நான் பண்றதெல்லாம் இவர்கிட்ட சொல்லுவேன். அப்படின்ற ஒரு அப் அண்ட் டவுன் கான்வர்சேஷன் இருந்தா தான் வந்து ஒரு ஒரு ஹெல்த்தியான ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு எம்ப்ளாயீஸ் பிட்வீன் இருக்கும். அதே மாரி ஒரு ரிப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கும் இருக்கும். இது எப்படி இருக்கணும்னு சொல்லி ஒரு ஜெனரலா ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து டைரக்டர். ஃபர்ஸ்ட் டாப்ல பார்த்தீங்கன்னா, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருப்பாங்க. அதுக்கப்புறம் மேனேஜிங் டைரக்டர்ஸ் இருப்பாங்க. இவங்களெல்லாம் வந்து யார் யாருக்கெல்லாம் இவங்க ரிப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஆப்பரேட்டிங் ஆஃபீசர்ஸ், ஃபினான்ஷியல் ஆஃபீசர்ஸ், மார்க்கெட்டிங், ஹியூமன் ரிசோர்ஸ் ஆஃபீசர் அண்ட் டெக்னாலஜி. இதுதான் ஒரு பேசிக் 5 திங் விச் இந்த 5 பேரு ஒரு பேசிக் கம்பெனி ரன் பண்ணணும்னா, இந்த ஒரு 5 டிபார்ட்மெண்ட், ஒரு 5 ஆஸ்பெக்ட்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கணும். அது சீஃப் ஆப்பரேட்டிங் ஆஃபீஸ்ல யார் யார் இருப்பாங்கன்னா, புரொடக்ஷன், லாஜிஸ்டிக்ஸ், சப்ளை செயின்ஸ் இவங்கலாம் இருப்பாங்க. அண்டர் ஃபினான்ஷியல் ஆஃபீசர்ஸ், அக்கவுண்டிங், பேரோல் இவங்கலாம் இருப்பாங்க. மார்க்கெட்டிங்னா சிஆர்எம், சேல்ஸ், மார்க்கெட்டிங் எல்லாம் இருப்பாங்க. இப்போ ஹியூமன் ரிசோர்ஸ்ல யார் இருப்பாங்க? ஹையரிங், பேரோல் அந்த மாரி இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெக்னாலஜி ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஐடி, இந்த நெட்வொர்க்கிங் அண்ட் ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் நம்ம மெயின்டனன்ஸ் எல்லாம் இவங்க பார்த்துப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த ஆன்போர்டிங் ப்ராசஸ். இத வந்து நம்ம ஃபர்தரா வந்து சிவராமன் சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. தேங்க்யூ ஆனந்தராஜ். ஹாய், குட் ஆஃப்டர்நூன் ஆல். இப்போ சோஃபார் வந்து நமக்கு ஆனந்தராஜ் ரொம்ப சூப்பரா கம்பெனி பாலிசி பத்தி, கம்பெனி ஹெச்ஆர் ஸ்ட்ரக்சர் பத்தி, இதை பத்திலாம் நமக்கு டீட்டெயிலாக சொல்லியிருந்தாங்க. ஃபர்தரா இதுக்கப்புறம் ஒரு எம்ப்ளாயி உள்ள வராங்க அப்படின்னா அவங்களோட ஆன்போர்டிங் எப்படி இருக்கணும், அவங்களுக்கான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி டிஃபைன் பண்ணணும், இதெல்லாம் தான் வந்து இப்போ நம்ம அடுத்து பேச போறோம். இப்போ ஆன்போர்டிங் அப்படிங்கும்போது ஆன்போர்டிங்னா என்ன ஆக்சுவலா? ஆன்போர்டிங்ன்றது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டு வே ஆஃப் இன்டெகிரேட்டிங் நியூ எம்ப்ளாயி இன்டு தி ஆர்கனைசேஷன். ஏன் நம்ம நார்மலா வந்து ஒரு எம்ப்ளாயி வராருன்னா நம்ம நார்மல் ப்ரொசீஜர் படி பண்ணக்கூடாது அப்படின்னா, ஒரு எம்ப்ளாயி உள்ள வரும்போது அவங்களுக்கு தேவையான எல்லா வகையான டீடைல்ஸையும் கம்யூனிகேட்டடா இருக்கணும். அன்அனௌன்ஸ்டா, அன்கம்யூனிகேட்டடா, ஃப்ரெஷ்ஷா ஏதோ ஒரு இடத்துல கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கக்கூடாது. அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த ஆன்போர்டிங் ஃபார்மாலிட்டியை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோம். இது எல்லா இடத்துக்கும் நம்ம ரெக்கமெண்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு சின்ன போல் போலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ உங்க ஸ்கிரீன்ல வந்து ஒரு போல் ஒன்று லான்ச் ஆகும். அந்த போல்ல பாத்தீங்க அப்படின்னா, உங்களோட கம்பெனில ஒரு ப்ராப்பர் ஃபார்ம் ஃபீட்பேக்கா கொடுங்க. We will wait for 10 more seconds. 10 செகண்ட்ஸ்ல இந்த போல் க்ளோஸ் பண்ணலாம். ஃபைன், ஓகே. நான் இந்த போலை க்ளோஸ் பண்றேன். இதோட ரிசல்ட்ஸ் வந்து இப்போ நீங்க பார்க்கலாம். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன சொல்றீங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து பேசிக்கான ஒரு ஆன்போர்டிங் ப்ராசஸ் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இந்த பேசிக்கான ஆன்போர்டிங் ப்ராசஸ் அப்படின்றத வந்து இப்போ அடுத்தடுத்த ஸ்லைட்ஸ்ல ஒரு ஆன்போர்டிங் ப்ராசஸ்ல என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆன்போர்டிங் ப்ராசஸ் வந்து எதனால எசென்ஷியல், எதுக்காக இந்த ஆன்போர்டிங் ப்ராசஸ் பண்றோம் அப்படின்றது தான் அடுத்தது நம்ம பார்க்க போறோம். ஒரு ஆன்போர்டிங் ப்ராசஸ் வந்து ஒரு எம்ப்ளாயி ஜாயின் பண்றாங்கன்னா அவங்களோட ரிட்டன்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்றது. இது வந்து நமக்கு கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா இருக்கலாம், பட் அதுதான் வந்து ட்ரூ ஃபேக்டும் கூட. இப்போ ஒரு ஒரு கம்பெனிக்குள்ள ஒரு எம்ப்ளாயி ஜாயின் பண்ணும்போது அவரோட ஆன்போர்டிங் ப்ராசஸ் எந்த அளவுக்கு எஃபிஷியன்ட்டாகவும் ஸ்மூத்தாகவும் நடக்குதோ அது வந்து அவரோட லாங்கிவிட்டி என்ன இன்க்ரீஸ் பண்ணுது. அதே மாதிரி அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுது. ஒருத்தர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவர் அந்த அந்த ஜாபை பத்தி ஈஸியா அடாப்ட் பண்ணி கிராஸ் பண்ணிக்கிறது மூலியமா அவரோட அந்த கம்பெனிக்கு வந்து நல்லா கான்ட்ரிபியூட் பண்ண முடியுது. அவங்க வந்து அவங்களோட என்கேஜ்மெண்ட் ஜாஸ்தி ஆகும். ஒருத்தர் வந்து சாட்டிஸ்ஃபைடாகவும் மோட்டிவேட்டடாகவும் ஒர்க் பண்ணும்போது அவங்களோட என்கேஜ்மெண்ட் இன்னும் பூஸ்டப் ஆகும். அண்ட் இந்த இந்த ஆன்போர்டிங் ப்ராசஸை கரெக்டா கொண்டு போற கம்பெனி வந்து அவங்களோட எம்ப்ளாயர் பிராண்ட் வேல்யூ அக்ராஸ் ஆல் எம்ப்ளாயிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அது இங்க மட்டும் இல்லாம அவங்களோட காம்படிட்டருக்குள்ளேயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த எம்ப்ளாயரோட பிராண்ட் வந்து இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆகுது. அண்ட் ஒரு ப்ராப்பரான ஆன்போர்டிங் ஸ்ட்ரக்சர் இருக்கிற இடத்துல நமக்கு வந்து
எல்லா வகையான கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் எரர்ஸ் வந்து இல்லாம இருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படி அப்படின்னா, இது ஒரு ஒரு ப்ராப்பர் ஆன்போர்டிங் ஸ்ட்ரக்சர்லயே நம்ம எல்லா டாக்குமெண்ட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் இனிஷியலாவே வாங்கிடுறதுனால இது எல்லாமே வந்து ரொம்பவே எசென்ஷியலா வந்து ஆன்போர்டிங்ல பார்க்கப்படுது. அடுத்து இதுல ஆன்போர்டிங்ல என்னென்னலாம் ஃபேசஸ் இருக்கு? டோட்டலா பாத்தீங்கன்னா 5 ஃபேசஸ் இருக்கு ஆன்போர்டிங்ல. ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீ ஆன்போர்டிங், அடுத்து ஃபர்ஸ்ட் டே எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்ட்ரக்சர்டு ட்ரைனிங் அண்ட் ரோல் கிளாரிட்டி, அடுத்து கண்டினியூஸ் என்கேஜ்மெண்ட் அண்ட் ஃபீட்பேக், லாங் டர்ம் சப்போர்ட் அண்ட் ரிட்டன்ஷன். ஃபர்ஸ்ட் ப்ரீ ஆன்போர்டிங் பாத்தீங்க அப்படின்னா, ப்ரீ ஆன்போர்டிங்ன்றது ஒரு கம்பெனில நாளைக்கு வந்து ஒரு எம்ப்ளாயி ஜாயின் பண்ண போறாருன்னா அவருக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் இன்னைக்கு அல்லது இதுக்கு முன்னாடியே கம்ப்ளீட் பண்ணிடுறது தான் ப்ரீ ஆன்போர்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல என்னென்னலாம் சொல்லலாம் அப்படின்னா, ஒரு வெல்கம் இமெயில் இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து அவங்களுக்கான ஜாப் ஆஃபர் லெட்டர், வெல்கம் இமெயில், அவங்களுக்கு தேவையான பேப்பர் ஒர்க் கம்ப்ளீட் பண்றது, அடுத்து அவங்களோட ஒர்க் ஸ்பேஸ் ரெடி பண்ணி வைக்கிறது, ஐடி ரிலேட்டடான ரெக்குவயர்மெண்ட்ஸை கம்ப்ளீட் பண்றது, அவங்களுக்கு தேவையான கிட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த கிட்டை வந்து கம்ப்ளீட் பண்றது, இதெல்லாம் ப்ரிப்பேர்டா வைக்கிறது தான் வந்து ப்ரீ ஆன்போர்டிங் ப்ராசஸ். இந்த ப்ரீ ஆன்போர்டிங் ப்ராசஸ்லேயே வந்து அந்த எம்ப்ளாயிக்கு ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வரும். அவங்களும் உள்ள வரும்போது ஒரு ஒரு பிளசண்டான ஒரு மைண்ட் செட்டோட உள்ள வருவாங்க. அடுத்து அவங்க ஃபர்ஸ்ட் டே உள்ள வந்துட்டாங்க, வந்ததும் அவங்களுக்கான ஒரு ப்ராப்பரான வெல்கமிங். இது வந்து முக்கியமா நம்ம ஹெச்ஆர் பத்தி பேசுறதுனால ஹெச்ஆரோட ஆஸ்பெக்ட் தான் அந்த ஃபர்ஸ்ட் டே எக்ஸ்பீரியன்ஸுக்கும் ஒரு முக்கியமான கான்ட்ரிபியூஷனா இருக்கு. உள்ள வரும்போது ஃபர்ஸ்ட் டே எக்ஸ்பீரியன்ஸ்ல அவங்கள வார்மா வெல்கம் பண்ணி கம்பெனியை பத்தின கம்பெனி ஓரியன்டேஷன், கம்பெனியோட மிஷன் என்ன, விஷன் என்ன, கம்பெனியோட கோல்ஸ் என்னென்னலாம் இருக்கு, இதெல்லாம் வந்து அந்த வரக்கூடிய எம்ப்ளாய்க்கு ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்தே தெரியப்படுத்தும் போது அவங்களும் கம்பெனியோட கோல்ஸுக்கு அலைண்டா ஒர்க் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் அந்த அந்த டேட்லயே வந்து அவங்களுக்கு தேவையான மென்டர் சப்போர்ட்டும் கொடுக்கும்போது அவங்க வந்து இன்னும் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடா ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது உள்ள வந்துட்டாங்க, உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு கம்பெனியை பத்தி சொல்லிட்டோம், அடுத்து அவங்களோட ஒர்க்கை பத்தி சொல்லணும் இல்லையா? ஸோ அதுதான் வந்து அடுத்ததான ஸ்ட்ரக்சர் ட்ரைனிங் அண்ட் ரோல் கிளாரிட்டி. இப்போ உள்ள ஒரு எம்ப்ளாயி வராரு அப்படின்னா அவருக்கு அவரோட ரோல்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னென்ன இருக்கு, அங்க அவர் என்னென்ன ப்ராசஸ்ல உள்ள இன்வால்வ் ஆக போறாரு, அவரோட கோல்ஸ் என்னென்னலாம் இருக்கும், இதையுமே வந்து அவங்களோட இன்ட்ரோடக்ஷன்ல இண்டக்ஷன்ல ஆன்போர்டிங்லேயே வந்து சொல்றதுன்றது ரொம்பவே எசென்ஷியலா இருக்கு. ஸோ இப்போ இதெல்லாம் பண்ணிட்டோம், ஸோ இதோட ஆன்போர்டிங் நமக்கு முடிஞ்சிருச்சான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அவங்களோட மொத்த ப்ரொபேஷன் பீரியட் இருக்கு இல்லையா, அதுவும் சரி, அதுக்கப்புறம் அவங்க லாங் டைம் இருக்கிறதுக்கான இம்பாக்டும் வந்து இந்த ஆன்போர்டிங் பேஸ்ல தான் நடக்குது. அது அடுத்த அந்த 90 டேஸ்க்குள்ள பீரியாடிக்கா அவங்கள ரிவ்யூ பண்ணி அவங்க எங்கெங்கெல்லாம் வந்து கேப் இருக்கு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்து அதுக்கு அவங்களுக்கான கண்டினியூஸ் ஃபீட்பேக்ஸ் கொடுத்து அவங்களை இம்ப்ரூவ் பண்ண வைக்கிறதுமே இந்த ஆன்போர்டிங்கோட ஆஸ்பெக்ட் தான். ஸோ அதுதான், அதனால தான் வந்து நம்ம ஃபோர்த் ஆஸ்பெக்டா வச்சிருக்கோம். அடுத்த ஃபேஸ் பார்த்தீங்கன்னா லாங் டர்ம் சப்போர்ட் அண்ட் ரிட்டன்ஷன். அந்த ப்ரொபேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் அதோட அவ்வளவுதான், அதுக்கப்புறம் வந்து ஹெச்ஆரோட சப்போர்ட் நமக்கு தேவை இல்லையா? இல்ல, ஒரு 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 எம்ப்ளாயி உள்ள வந்து ஜாயின் பண்ணி அவங்க ப்ரொபேஷன் கம்ப்ளீட் பண்றாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான ஸ்கில் ட்ரைனிங்ஸ் என்னென்ன, எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கு, அவங்களோட லாங் டர்ம் கெரியர் பார்த்து எங்க இருக்கும், இந்த லெவல்ல நம்ம போய் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்போது அவங்களும் ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாகவும் ரொம்ப இன்வால்வ்டாகவும் கம்பெனில ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸஸ் ஆஃப் ஆன்போர்டிங். இப்போ இந்த விஷயம் வந்து நம்ம நிறைய கண்டென்ட்லாம் இருக்கு சார், இது எப்படி நம்ம வந்து சிங்கிள் பேஜ்ல பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்றதுக்காக தான் வந்து நம்ம சிஎன்பி சைட்ல இருந்து ஒரு செக்லிஸ்ட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இந்த செக்லிஸ்ட் படி பாத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பரான ஆன்போர்டிங் செக்லிஸ்ட் இது. இந்த செக்லிஸ்ட்ல நெக்ஸ்ட் அந்த 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 செக்லிஸ்ட் உள்ள போங்க. சாரி, நீங்க ஓகே ஃபைன். ஸோ இந்த செக்லிஸ்ட்டை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல பாத்தீங்க அப்படின்னா டாக்குமெண்டேஷன் ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன் கம்ப்ளீட் பண்றது, அடுத்து வந்து ஜாப் ஓரியன்டேஷன், அவங்களுக்கான ஓரியன்டேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சா, அடுத்து வந்து ஒர்க் ஸ்பேஸ் அண்ட் டூல்ஸ் அலோகேஷன் அதெல்லாம் வந்து பண்ணிட்டோமா, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாயி ரெக்கார்ட்ஸ் அண்ட் பேரோல் இதெல்லாம் வந்து நமக்கு ப்ராப்பரா அப்டேட் ஆயிடுச்சா, இதெல்லாம் வந்து அந்த எம்ப்ளாயோட பிரசன்ஸ்ல அதெல்லாம் அப்டேட் பண்ணி இது ஒரு டாக்குமெண்டா சைன் பண்ணும்போது நமக்கான ஆன்போர்டிங் வந்து பர்ஃபெக்டா நடக்கும். அப்படின்றதுனால தான் இந்த மாதிரி ஒரு செக்லிஸ்ட் ரெடி பண்ணிருக்கோம். இந்த செக்லிஸ்ட் யூஸ் பண்ண நம்மளோட கிளைண்ட்ஸ் எல்லாருமே அவங்களோட ஆன்போர்டிங்ல வந்து ஒரு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, நல்ல கிளாரிட்டியோட பண்றாங்க அப்படின்ற ஃபீட்பேக் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் ஆன்போர்டிங்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். அடுத்து வந்து நம்ம ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அதை எப்படி அரைவ் பண்றது, ரேசி மெட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி இது இன்னும் எப்படி பெட்டரா பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. எஸ், ஓகே. ஒரு ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை எப்படி நம்ம வந்து டிஃபைன் பண்ணலாம் அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 ஸ்டெப் மெத்தடாலஜி மூலமா நம்ம வந்து டிஃபைன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிட்டர்மைன் வாட் நீட்ஸ் டு பி டன். ஒரு ஒரு ப்ராசஸ் இல்லாட்டி ஒரு ஒரு ஆப்ரேஷன் இருக்கு அப்படின்னா அதுல என்னென்னலாம் டாஸ்க்ஸ் இருக்கு அப்படின்னு லிஸ்ட் பண்றது தான் வந்து ஒரு ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்டோர் ஆப்ரேஷன் இருக்குன்னா அந்த ஸ்டோர் ஆப்ரேஷன்ல என்னென்னலாம் டாஸ்க்ஸ் இருக்கு, என்னென்னலாம் சப் டாஸ்க்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம ப்ராப்பரா லிஸ்ட் பண்றதுனாலே நமக்கு ஒரு ஒரு ஆர்என்ஆர் கிரியேட் பண்றதுல ஒரு 30 to 40% அந்த ஸ்டெப் வந்து நம்ம கிளியர் பண்ணிடுறோம் அப்படின்னு அர்த்தம். இதுல பாத்தீங்கன்னா
இந்த ஸ்டெப்ஸ் நம்ம டாஸ்க் ஒன்ஸ் லிஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டாஸ்க்ஸை அடுத்த ரேசி மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ப்ராப்பரா ஒர்க் அலைன் பண்றது, எப்படி வந்து ப்ராப்பரா ஒர்க் அலோகேட் பண்றோம் அப்படின்றது தான் வந்து அடுத்த ஸ்டெப். அந்த ரேசி மேட்ரிக்ஸ்ல இருந்து இந்த ரேசி மேட்ரிக்ஸை பத்தி இன்னும் டீடைலா அடுத்த ஸ்லைட்ஸ்ல பார்ப்போம். பட் பிஃபோர் தட் ரேசி மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒர்க் அலோகேஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா அதுல உள்ள கேப்ஸ் அட்ரஸ் பண்ணி இந்த கிரியேட் பண்ண ஆர்என்ஆர் வந்து ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நம்ம டீம் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி அவங்க கிட்ட இருந்து ஃபீட்பேக் வாங்குறோம். ஸோ ஃபீட்பேக் வாங்கி அதை இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்றோம். இதுதான் வந்து ஒரு ஆர்என்ஆர் ஃப்ரேம் ஒர்க்குக்கு வந்து பேசிக். நெக்ஸ்ட் ப்ளீஸ். ஓகே, ஆர்என்ஆர்ல இப்போ பார்க்கும்போது ரேசின்னு ஒரு விஷயம் பார்த்தோம். ரேசினா என்ன அப்படின்னா, ரேசின்றது ஒரு அப்ரிவேஷன் ஃபார் ஆர் ஃபார் ரெஸ்பான்சிபிள், ஏ ஃபார் அக்கௌண்டபிள், சி ஃபார் கன்சல்டட் அண்ட் ஐ ஃபார் இன்ஃபார்ம்டு. ரெஸ்பான்சிபிள்ன்றதுனா எவ்ரி டாஸ்க் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, ஒரு நம்ம சொன்னோம். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிஎன்பி சைட்ல இருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிருக்க ஒரு ரேசி மெட்ரிக்ஸ்க்கான டேபிள். இதுல வந்து கொஞ்சம் ஜூம் இன் பண்ணுங்க. எஸ். ஸோ நம்ம சொன்னோம் இல்லையா, லிஸ்ட் ஆஃப் டாஸ்க்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த டாஸ்க்ஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணி நம்ம இந்த காலம் ஃபர்ஸ்ட் காலம் இருக்கு பாருங்க, அந்த ஃபர்ஸ்ட் காலம்ல நம்ம ஃபுல்லா டேப்லெட் பண்றோம். இதுல பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டோர் ஆபரேஷனுக்கான ஒரு ரேசி மேட்ரிக்ஸ். இந்த ரேசி மேட்ரிக்ஸ்ல ஒரு ஸ்டோர் இருக்கு அப்படின்னா இதுல வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு சேல்ஸ் அண்ட் கஸ்டமர் சர்வீஸ்ன்றது ஒரு டாஸ்க், ஹேண்ட்லிங் கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ்ன்றது ஒரு டாஸ்க், இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்ன்றது ஒரு டாஸ்க், கஸ்டமர் ஸ்டாக் ஆடிட்ன்றது டாஸ்க். இந்த டாஸ்க்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபர்ஸ்ட் காலம்ல போட போறோம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஹெடர் ரோல வந்துட்டு அந்த டெசிக்னேஷன்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த ரோல்ஸ் எல்லாத்தையும் மேல வந்து ஃபர்ஸ்ட் ஹெடர் காலம்ல போஸ்ட் பண்றோம். இதை பண்ணிட்டு இதுக்கு அகேன்ஸ்டா வந்து அந்த ஆப்டான செல்ல யாரெல்லாம் எந்தெந்த இதுக்கு ரெஸ்பான்சிபிள்னா யாரு அந்த டாஸ்க்கை பண்றாங்க, ஹூ பெர்ஃபார்ம்ஸ் டாஸ்க் அப்படிங்கிறது தான் வந்து ரெஸ்பான்சிபிள். அக்கௌண்டபிள்ன்றது ஹூ அப்ரூவ்ஸ் த டாஸ்க். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு வேலை பார்க்குறேன் அப்படின்னா என்னோட பாஸ் வந்து அதை அப்ரூவ் பண்றாங்க, அவங்க தான் வந்து அந்த இதுக்கான அக்கௌண்டபிள் பர்சன். எந்த ஒரு இதுனாலும் அவங்க தான் வந்து ஃபைனல் அத்தாரிட்டியா இருப்பாங்க, அதுதான் வந்து அக்கௌண்டபிள். அடுத்து கன்சல்டட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதுல உள்ள சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் இருப்பாங்க இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு ப்ராசஸ்க்கு நம்ம எங்களை மாதிரி ஒரு கன்சல்டன்ட் நீங்க ஹையர் பண்ணிருப்பீங்க, அவங்க இது வந்து ஒரு கன்சல்டண்டா வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இதோட சப்போர்ட் டீம் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு இன்வென்ட்ரி ரிலேட்டடா இல்ல பர்ச்சேஸ் ரிலேட்டடா ஒரு query இருக்கு அப்படிங்கும்போது அவங்க எம்ஐஎஸ் டீம்ல போய் கேட்பாங்க. எம்ஐஎஸ்ன்றது நம்ம ஒரு டேட்டா டீம் இருப்பாங்க, அவங்க கிட்ட வந்து சப்போர்ட் கேட்கறதா இருக்கட்டும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கன்சல்டன்ட்ல இருப்பாங்க. இன்ஃபார்ம்டுன்றவங்க வந்து இதோட எண்ட் யூசரா இருப்பாங்க. யாரா இருக்க எண்ட் யூசர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் லெவல்ல இருக்கக்கூடியவங்க, அவங்களோட வந்து இன்புட்ஸ் டைரக்டா வராட்டியும் அவங்களெல்லாம் லூப்ல வச்சிருந்து நம்ம அவங்க எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்றோம். ஸோ இதுதான் வந்து ரேசிக்கான எக்ஸ்பென்ஷன், யாரெல்லாம் வந்து என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறது. இந்த டேபிள்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சேல்ஸ் அண்ட் கஸ்டமர் சர்வீஸ் அப்படின்றது வந்துட்டு யாரோட ரெஸ்பான்சிபிள், சேல்ஸ் ஸ்டாஃப் அவங்களோட ரெஸ்பான்சிபிள். அவங்க தான் வந்து இந்த சேல்ஸ் அண்ட் கஸ்டமர் சர்வீஸ்க்கான ரெஸ்பான்சிபிள் பர்சனா இருப்பாங்க. அந்த டாஸ்க்கை வந்து யார் அக்கௌண்டபிளா இருப்பாங்கன்னா ஸ்டோர் மேனேஜர். ஸோ அந்த ஸ்டோர் மேனேஜர் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் தி டாஸ்க்கு அக்கௌண்டபிளா இருப்பாங்க, ஏன்னா அவர் தான் வந்து என்டையர் ஷாப்பை வந்து ரீல் பண்ணி கொண்டு போறவங்க. அதே மாதிரி ஒரு இன்வென்ட்ரி இருக்கு அப்படின்னா இன்வென்ட்ரிக்கு வந்து ரெஸ்பான்சிபிள் ஸ்டோர் மேனேஜரா இருப்பாரு. அக்கௌண்டபிள் பாத்தீங்கன்னா இன்வென்ட்ரி மேனேஜர், ஏன்னா அவங்க தான் வந்து ஓவரால் இன்வென்ட்ரி ஹேண்டில் பண்ண போறவங்க. இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி டாஸ்க் வந்து நம்மளோட ஆபரேஷன்ஸ்ல நம்மளோட ப்ராசஸ்ல நம்ம லிஸ்ட் பண்றோம். அதுக்கு அகேன்ஸ்டா யாரெல்லாம் ரெஸ்பான்சிபிள் பாக்குறோம். இதனால நமக்கு என்னென்னலாம் பெனிஃபிட்னு பாத்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து ஓவர்லோடடா இருக்காங்க, யாரெல்லாம் வந்து ஓவர்லோடடா இருக்காங்கன்றது நமக்கு ஃபர்ஸ்டே தெரிஞ்சிடும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா யார் யார் எந்தெந்த வேலையை பார்க்க போறாங்கன்ற கிளாரிட்டி வந்துடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்வென்ட்ரி மேனேஜர் வந்து நான் தான் இதுக்கு இந்த இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டுக்கு ரெஸ்பான்சிபிளாகவும் இருப்பேன், இல்ல வந்து இந்த ஸ்டாக் ஆடிட் பண்றதுல ஸ்டோர் மேனேஜர் தான் ரெஸ்பான்சிபிள், இல்ல சேல்ஸ் ஸ்டாஃப் தான் ரெஸ்பான்சிபிள்ன்ற ஆஸ்பெக்ட்லாம் வந்து இந்த ரேசி மேட்ரிக்ஸை போடும்போது யார் யாருக்கு என்னென்ன ரோல்ன்றது ரொம்பவே கிளியரா தெரிஞ்சிடும். ஸோ தட் வந்து அவங்கவுங்களோட ஒர்க்கு அவங்கவுங்க எஃபிஷியன்ட்டா கண்டக்ட் பண்றதுக்கும் எடுத்து கம்ப்ளீட் பண்றதுக்கும் ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ இப்போ இந்த ரேசி மேட்ரிக்ஸை கம்ப்ளீட் பண்றதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் இருக்கு. ரூல்ஸ்ன்றதை விட இது வந்து ஒரு பெஸ்ட் சூட்டட் சொல்யூஷனா எடுத்துக்கலாம். இப்போ ஒரு டாஸ்க் இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒருத்தர் ரெஸ்பான்சிபிள் பர்சனா அசைன் பண்ணணும். இது வந்து பேசிக்கா இருக்கலாம். பட் அந்த ஒரு அந்த ரெஸ்பான்சிபிள்ன்றதை மல்டிபிள் பீப்புளுக்கும் நம்ம அசைன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேட்டா ஷீட் ஃபில் பண்றது அப்படின்றது இருக்கு, இல்ல வந்து ஒரு பர்ச்சேஸ் ரைஸ் பண்றது, ஒரு பர்ச்சேஸ் இன்டென்ட் பியூ ரைஸ் பண்றது அப்படின்றதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிள் பர்சன் மல்டிபிள் பீப்புளா கூட இருக்கலாம். பட் ஆனால் அக்கௌண்டபிள்ன்றது ஒருத்தரா தான் இருக்கணும். அப்பதான் வந்து அந்த டாஸ்க்கை இன்னும் எஃபிஷியன்ட்டா அவங்க ரன் பண்றதுக்கோ இல்ல த்ரூ பண்றதுக்கோ ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். அடுத்தது இந்த ரேசி மேட்ரிக்ஸ் பண்றதுல நம்ம வந்து இன்னொரு விஷயம் என்ன என்ஷூர் பண்ணணும்னா அவங்க வந்து டூ மச் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை ஒருத்தர் மேல டம்ப் பண்ணல, அவங்களுக்கு வந்து சஃபிஷியன்டான ஒர்க் லோட் தான் மெயின்டைன் பண்றோம் அப்படின்றதையும் நம்ம வந்து என்ஷூர் பண்ணிக்கணும். அடுத்து இதுல வந்து பாத்தீங்கன்னா அதுல டாஸ்க்ஸா நம்ம மென்ஷன் பண்றோம் இல்லைங்களா, அந்த டாஸ்க்ஸ்ல வந்து இந்த டீம் மீட்டிங், ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம டாஸ்கா கன்சிடர் பண்ணாம ப்ராஜெக்ட்டுக்கான மைல் ஸ்டோன்ஸ், டெசிஷன் மேக்கிங் இதெல்லாம் வந்து எதெல்லாம் வந்து ஒரு மைல் ஸ்டோனா இருக்கோ அதெல்லாம் வந்து டாஸ்கா வந்து கன்சிடர் பண்ணும்போது இது இன்னும் எஃபிஷியன்டாகவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது வந்து பெனிஃபிட்ஸ் ஆஃப் கிளியர் ஆர்என்ஆர் ரேசி என்ன.
இப்போ நான் ஒரு எம்ப்ளாயி நம்ம ஆன்போர்ட் பண்ணோம், அவங்கள வந்து அவங்களுக்கான ரோல்ஸை வந்து நம்ம கிளியரா டிஃபைன் பண்றது மூலியமா அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். என்னோட வேலை என்ன இதெல்லாம் வந்து எனக்கு தெளிவா தெரியும் போது அவங்க அந்த வேலையை பர்ஃபெக்டா பாக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெச்ஆரோட ஆஸ்பெக்ட்ல இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எந்த ரோலுக்கு நமக்கு ஹையர் பண்ண போறோம் அப்படின்றது தெளிவா தெரியும் போது அவங்க வந்து ரொம்ப 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 குவிக் டைம்ல ரொம்ப ஆப்டான பர்ஃபெக்டான பர்சனை ஹையர் பண்றதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். அடுத்தது அவங்க ஒரு டீம் இருக்கு, ஒரு டீம் ஆஃப் ஒரு 10 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா அந்த 10 மெம்பர்ஸும் அவங்களோட ரோல்ல ஒரு கிளாரிட்டியோட வேலை பார்க்கும்போது என்டையர் டீம் முறையிலும் பாத்தீங்கன்னா ரொம்பவே பெட்டரா இருக்கும். ஸோ ஒரு நல்ல ஒர்க் ஸ்பேஸை வந்து நமக்கு ஆர்கனைசேஷன்ல நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும். அடுத்தது வந்து ரெடியூஸ் டைம் அண்ட் மணி ஸ்பெண்ட். இந்த ஆர்என்ஆர் கிரியேட் பண்றதுனால எனக்கு என்னங்க டைம் வந்து ரொம்ப பெருசா சேவ் ஆகிட போகுது, என்னங்க மணி ஸ்பெண்ட் வந்து சேவ் ஆகிட போகுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் அண்ட் ஒய்னு 2 பர்சன் இருக்காங்க. அவங்க வந்து ஒரே விஷயத்த அன்னோயிங்லி இவரும் பண்றாரு அவரும் பண்றாரு. அட் எண்ட் ஆஃப் த டே வந்து ரெண்டுத்தையும் நம்ம சினர்ஜைஸ் பண்றதுன்றதை விட யார் எந்த வேலையை பண்ணணும் அப்படின்றது ரொம்ப தெளிவா வச்சு கொண்டு போகும்போது நமக்கு அந்த இடத்துல லாட்ஸ் ஆஃப் எஃபர்ட், டைம், மணி எல்லாமே வந்து நமக்கு இதுல சேவ் ஆகுது. ஒரு வேலையை ஒருத்தர் பார்த்து அதை பர்ஃபெக்டா பண்றாங்க அப்படிங்கும்போது நமக்கு அதனால கிடைக்கக்கூடிய டைம் சேவிங்கும் சரி, மணியும் சரி ரொம்பவே வந்து ஜாஸ்தி. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ப்ராப்பரான ஆர்என்ஆர் நம்ம வச்சிருக்கும் போது நமக்கு வந்து கண்டிப்பா அது நடக்கும். ஸோ இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஆன்போர்டிங் பார்த்தோம், அடுத்து ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்த்தோம். ஓகே, ஒரு எம்ப்ளாய்க்கு வந்து உள்ள வந்து ஆன்போர்ட் பண்ணியாச்சு, அவருக்கு வந்து ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி கிரியேட் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ண போறோம்? அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ் பர்ஃபார்மன்ஸ் எவாலுவேஷன் அப்படின்றது ரொம்பவே கீயான ஆஸ்பெக்ட். ஏன் அப்படின்னா நெக்ஸ்ட் ப்ளீஸ். ஒரு பர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் ஏன் பண்ணணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஒரு பர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம இனிஷியலாவே பேசணும், கம்பெனிக்குன்னு சொல்லிட்டு கம்பெனிக்கு ஒரு பாலிசி வச்சிருப்போம், கம்பெனிக்கு கோல்ஸ் டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. கீழே வேலை பார்க்குற எல்லாரோட எஃபர்ட்ஸும் அந்த கோலை அச்சீவ் பண்றதுல தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இம்பார்ட்டன்ட் அப்ஜெக்டிவ். இந்த பர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்டோட அப்ஜெக்டிவ் அதுதான். ஒருத்தரோட பர்ஃபார்மன்ஸ் நம்ம கண்டினியூஸா எவாலுவேட் பண்றது எதுக்காக அப்படின்னா அவங்களோட எஃபர்ட்ஸ் எல்லாமே எல்லாரும் போடுற ஜென்யூனான எஃபர்ட்ஸும் அங்க வந்து நமக்கு பிசினஸ் கோல்ஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எவாலுவேஷன் முக்கியமா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு இண்டிவிஜுவலோட ப்ரொடக்டிவிட்டியையும் எஃபிஷியன்சியும் இன்க்ரீஸ் பண்றதுக்கும் இந்த எவாலுவேஷன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவங்களுக்கு தேவை ஏதாவது ட்ரைனிங் நீட்ஸ் இருக்கு, அவங்கள வந்து என்கேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு இல்லை அவங்களோட ரிட்டன்ஷனை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்றதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் எவாலுவேஷன் ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிளஸ் இப்போ வந்து ஒருத்தர் நல்லா ஒர்க் பண்றாரு அப்படின்னா அவங்களுக்கு தேவையான ரிவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னிஷன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அவார்டா இருக்கட்டும், அவங்களுக்கு தேவையான இன்சென்டிவ்ஸா இருக்கட்டும், அவங்களோட கெரியர் க்ரோத் அண்ட் சக்சஷன் பிளானிங்க்கு தேவையான எல்லா விஷயங்களுமே வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸை ப்ராப்பரா எவாலுவேட் பண்றதுனால தான் வந்து நம்மளால பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்து இன்லைன்ல கொண்டு போறதுக்கு தான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ப்ளீஸ். இப்போ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்னென்னலாம் கீ காம்பனன்ட்ஸ் இதுல பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கீ காம்பனன்ட்னு பாத்தீங்கன்னா கோல் செட்டிங். ஒரு ஒரு எம்ப்ளாயி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு இண்டிவிஜுவல் கோல் செட்டிங் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். அந்த கோல் செட்டிங் வந்து எப்படி வேணா இருக்கக்கூடாது, ஸ்மார்ட்டா இருக்கணும். ஸ்மார்ட் அப்படின்னா ஸ்பெசிபிக், மெஷரபிள், அச்சீவபிள், ரெலவெண்ட் அண்ட் டைம் பவுண்ட். இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் அகைன் ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ல பார்ப்போம். ஒரு பர்சன் எக்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணப்பா அப்படின்னு சொல்றதுக்கும் உன்னோட ப்ரொடக்டிவிட்டியை 5% இன்க்ரீஸ் பண்ணுங்க, உங்களோட சேல்ஸை 2% இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கும் ஒரு பெரிய கேப்ல பெரிய வித்தியாசம் இருக்கு. அதனால எந்த ஒரு கோல் செட்டிங்குமே ஸ்பெசிஃபிக்கா இருக்கணும், மெஷரபிளா இருக்கணும். இப்போ வந்து நம்ம அகைன் சொன்ன மாதிரி இன்க்ரீஸ் பண்ணப்பா அப்படின்னு சொல்றதுக்கும் 2% இன்க்ரீஸ் பண்ணப்பா அப்படின்னு சொல்றதுக்கும் அந்த மெஷர் இருக்கு இல்லைங்களா? ஸோ வந்து அவங்க அந்த 2% இன்க்ரீஸ் பண்ணணும்னா எதுல எல்லாம் எஃபர்ட் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்து அச்சீவபிளா இருக்கணும். இப்போ வந்து நான் உங்க ப்ரொடக்ஷனை வந்து இமீடியட்டா 100 ரூபாய் வித்துட்டு இருக்க இடத்துல 200 ரூபாய் உடனே விற்கணும்னு சொன்னா அது நாட் அச்சீவபிள். ஸோ வந்து அந்த இடத்துல எம்ப்ளாயி இன்னும் கொஞ்சம் டிமோட்டிவேட் தான் ஆவாங்க. ஸோ அதனால அச்சீவபிள் டார்கெட்டா கொடுக்கும்போது அவங்களும் இன்னும் கொஞ்சம் எந்தோட நல்லா வேலை பார்க்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்மார்ட்டான கோல்ஸ்ல வருது. இப்போ வந்து நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு 2% இன்க்ரீஸ் பண்ணுங்க, 3% இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு டைம் பவுண்டும் இருக்கும்போது அவங்க வந்து இன்னும் ஸ்ட்ரக்சர்டா எஃபிஷியன்ட்டா ஒர்க் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால தான் வந்து ஸ்மார்ட்டா கோல் செட்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இப்போ இந்த கோல் செட்டிங் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து வந்து அந்த கோல் செட்டிங்கை கரெக்டா என்ன ஆஸ்பெக்ட்ல அதை கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு பாக்குறதுக்கு யூஸ் பண்றது தான் வந்து கேபிஐ. எவாலுவேட்டிங் பேஸ்ட் ஆன் கேபிஐ. கேபிஐனா கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர். நம்ம சொன்னோம் இல்லைங்களா, ஸ்பெசிஃபிக்கா, மெஷரபிளா, அச்சீவபிளா இருக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ஸ்பெசிஃபிக்கா இருக்குன்றது இந்த 2% அப்படின்றது டார்கெட் அப்படின்னு வச்சுக்குவோம். அது அகேன்ஸ்டா வந்து ஆக்சுவல் இருக்கு இல்லைங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் 2%ன்றது 3% பண்ணாங்க அப்படின்னா அது வந்து அதோட ஆக்சுவல். ஸோ இதை பேஸ் பண்ணி எவாலுவேட் பண்ணணும். இது எல்லாமே வந்து மெட்ரிக்ஸ்ல எவாலுவேட் பண்ணும்போது அவங்களுக்கும் ரொம்பவே ரொம்ப கிளாரிட்டி இருக்கும், நமக்கும் வந்து பேஸ்ட் ஆன் டேட்டா ட்ரிவனா நம்ம பெர்ஃபார்மன்ஸை வந்து எவாலுவேட் பண்றோம் அப்படின்றது இருக்கும். இப்போ இந்த கேபிஐ பத்தி எப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்கு சிஎன்பி சைட்ல ரெடி பண்ணதை அடுத்த ஒரு ஸ்லைட்ல பார்ப்போம். பட் இப்போ வந்து இதை அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட எவாலுவேஷனுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அடுத்து
கேபிஐ மூலியமா எவாலுவேட் பண்ணதுக்கு அப்புறம் அதுல அவங்களோட கேப்ஸை வந்து அட்ரஸ் பண்ணி அவங்களுக்கு என்னென்னலாம் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஃபீட்பேக்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்து ஃபீட்பேக் கொடுக்கணும். அடுத்து அந்த அந்த ஃபீட்பேக் கொடுக்கறதுமே பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் ஆஸ்பெக்ட்ல ரொம்பவே எசென்ஷியல் தான். ஃபீட்பேக் கொடுத்ததுக்கு அப்புறமா அது அவங்களுக்கு நம்ம இன்டர்னலா கொடுத்துருக்க சப்போர்ட்டை தவிர வெளில இருந்து அடிஷ்னலா வந்து ஸ்கில் கேப்ஸ் அட்ரஸ் பண்றதுக்கு ட்ரைனிங் தேவைப்படுது அப்படின்னா அதுக்குமே வந்து ஃபெசிலிட்டேட் பண்றோம். ஸோ இதெல்லாமே வந்து ஹெச்ஆர் ஆஸ்பெக்ட்ல ரொம்பவே கீ திங்ஸா இருக்கும். ஸோ தட் வந்து அந்த எம்ப்ளாயி இன்னும் கொஞ்சம் பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆர்கனைசேஷன் கோலும் வந்து அச்சீவ் ஆகிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ இப்போ நம்ம எவாலுவேட் பண்ணிட்டோம், எவாலுவேட் பண்ணிட்டா போதுமா, அவங்களும் மோட்டிவேட்டடா இருக்கணும் இல்லையா, அதுக்காக தான் வந்து ரெகாக்னிஷன் அண்ட் ரிவார்ட்ஸ். ஸோ எவ்ரி எம்ப்ளாயி யாரெல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்களெல்லாம் இன்சென்டிவைஸ் பண்றது மூலியமா பியர்ஸ் எல்லாருக்குமே அந்த 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 ரிவார்டை நானும் அச்சீவ் பண்ணணும், நானும் வந்து அதை வந்து ரிசீவ் பண்ணணும் அப்படின்ற மோட்டிவேஷனோட அவங்க ஒர்க் பண்றதுக்காக தான் வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் எசென்ஷியலா பண்றோம். ஸோ இதெல்லாம் தான் கீ காம்பனன்ட்ஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட். இப்போ நான் சொன்ன மாதிரி நம்ம அந்த கேபிஐ சொன்னோம் இல்லைங்களா, அந்த கேபிஐ வந்து எப்படி பண்ணலாம், எப்படி ஒரு 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 கன்சல்ட் ஐ மீன் நம்ம சிஎன்பில இருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஒரு வேர் ஹவுஸ் மேனேஜருக்கான கேபிஐ ஆஸ்பெக்ட் இது. இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா ஸ்மார்ட்டான கோல்ஸா இருக்கணும்னு சொல்லிட்டு, இதுல நம்ம வந்து ஸ்மார்ட்டான கோல்ஸை வச்சு எப்படி ஒரு வேர் ஹவுஸ் மேனேஜரை ட்ராக் பண்ணலாம், இல்ல வந்து பெர்ஃபார்மன்ஸை எவாலுவேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இதுல காமிச்சிருக்கோம். இதுல கொஞ்சம் ஜூம் இன் பண்ணுங்க. இதுல ஜூம் பண்ணீங்க அப்படின்னா கேபிஐ பொறுத்த வரைக்கும் ஆப்டிமம் ஸ்டாக் இஸ் மெயின்டைன் அட் வேர் ஹவுஸ் அப்படின்றது ஒரு கேபிஐ. இந்த இந்த ஸ்டாக்கை நீங்க மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்றது நமக்கு மெஷரபிளா இல்லைங்களா, அந்த அதுக்கான டார்கெட் தான் வந்து அங்க கொடுத்துருக்கோம். 10,000 பீஸ் நீங்க மெயின்டைன் பண்ணணும். இதுக்கு டீவியேஷன் வந்து +or -2%. அப்போ அதுல வச்சிருந்தோம் அப்படின்னா அதுக்குள்ள வச்சிருந்தாங்கன்னா அவங்க நல்லா பண்ணிருக்காங்க அப்படின்றத வந்து வெயிட்டட் ஆவரேஜ்ல நம்ம உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ வேரியபிள் பேவி நம்ம இங்கே காமிச்சது மூலியமா ஃபார் எக்ஸாம்பிள் அங்க வந்து அலௌடு வேரியபிள் பே 5,000 கொடுத்துருக்கோம். அதுக்கான வெயிட்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா 7% கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 5,000 ரூபாயில இந்த ஆர்டிஎம் ஸ்டாக்கை மெயின்டைன் பண்ணாருன்னா அவங்களுக்கு வந்து இந்த வேரியபிள் பேல ஒரு இத்தனை பெர்சன்டேஜ் கிடைக்கும், இவ்வளோ வந்து அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அவங்களோட வேரியபிள் பேன்றது ஒன்றும் ஒரு இன்சென்டிவ் தான். அந்த இன்சென்டிவ்ல வந்து எதுல எவ்வளவு ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அது ஃபுல் ஃபிளெஜ்டா கிடைக்கும் அப்படின்னு பாக்குறது தான் வந்து இந்த டெம்ப்ளேட் நம்ம ரெடி பண்ணிருக்கோம். இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த 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 இதை ரெடி பண்றதுல ரொம்பவே கீயான ஆஸ்பெக்ட் வந்து ஒரு கம்பெனியோட கோல் செட்டிங் அந்த விஷயங்கள்லாம் பேசணும் இல்லையா, கம்பெனியோட கோல்ஸ் டுவர்ட்ஸ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அலைன் பண்ண மாதிரி இந்த மெட்ரிக்ஸ் வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணணும். அப்பதான் வந்து ரொம்பவே எஃபிஷியண்டா அந்த எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்றதை நம்ம கம்பெனியோட கோல்ஸுக்கு அகேன்ஸ்டா நம்மளால அலைன் பண்ணி கொண்டு போக முடியும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேபிஐக்கான சாம்பிள். இது வந்து நம்ம சிஎன்பியில் யூஸ் பண்ற ஃபார்மேட். அடுத்து வந்து சோஃபார் ஆன்போர்டிங் பார்த்தோம், ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்தோம். அடுத்து வந்து ஒரு எம்ப்ளாயி உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எவாலுவேட் பண்ற வரைக்கும் பார்த்தோம். இதுக்கப்புறம் ஃபர்தரா ஹெச்ஆர்எம்ஐஎஸ் பத்தி பேசுறதுக்காக நம்ம வருண் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சிவராமன். இப்போ வரை நம்ம இந்த வெபினார் என்னெல்லாம் பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ஹெச்ஆர் மாடல் வந்து ஏன் இம்பார்ட்டன்ட்னு பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் ஹெச்ஆர் பாலிசி, ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர், ஆன்போர்டிங் அண்ட் இண்டக்ஷன், ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ரேசி அண்ட் கேபிஐ, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இப்போ பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஃபர்தராக வந்து ஹெச்ஆர் எம்ஐஎஸ்லேருந்து ஃபர்தர் டிஸ்கஷன் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ இட்ஸ் டைம் ஃபார் எ போல் அகெயின் கைஸ். இப்போ உங்க ஸ்க்ரீன்ல ஒரு போல் ஒன்று வந்திருக்கும். அதுக்கு எல்லாரும் கொஞ்சம் கைண்ட்லி கொஞ்சம் அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஃபர்தரா நம்ம வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே, எல்லாரும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ரிசல்ட் நம்ம வியூ பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம என்ன போல் பார்த்தோம் அப்படின்னா, வாட் வெல்ஃபேர் இனிஷியேட்டிவ்ஸ் டஸ் யுவர் கம்பெனி ப்ரையாரிட்டைஸ் த மோஸ்ட். ஸோ நம்ம எம்ப்ளாயி வெல்ஃபேர் பெனிஃபிட்ஸ்ல பார்க்கும்போது நம்ம கம்பெனி வந்து எதை ரொம்ப ப்ரையாரிட்டைஸ் பண்ற மாதிரி கேள்வி கேட்டிருந்தோம்.
அதில் ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்ட் மெடிக்கல் பெனிஃபிட்ஸ்க்கு 19%, ஒர்க் லைஃப் பேலன்ஸ்க்கு 37%, எம்ப்ளாயி என்கேஜ்மெண்ட் அண்ட் ரெகக்னிஷனுக்கு 11%, அண்ட் லாஸ்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ட்ரைனிங்க்கு 33%. ஸோ நம்ம இதை வச்சு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரையாரிட்டிஸ் மேக்ஸிமம் எது தராங்க அப்படின்னா ஒர்க் லைஃப் பேலன்ஸ்க்கு அதிகமாக தராங்க. ஸோ இப்போ நம்ம ஹெச்ஆர் ஆஸ்பெக்ட் பார்க்கும்போது இது ஸ்பெசிஃபிக்காக ப்ரையாரிட்டைஸ் பண்ணாமல் எல்லாமே நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறதை நம்ம பார்க்கணுமே. ஸோ அதில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான் வந்து HRMIS சாஃப்ட்வேர். ஸோ நம்ம சாஃப்ட்வேரில் இருந்து என்னெல்லாம் MIS ரிப்போர்ட், மந்த்லி இன்ஃபர்மேட்டிவ் சிஸ்டம் ரிப்போர்ட்டிங் நம்ம என்னெல்லாம் எடுக்கலான்றது பார்க்குறதா நம்ம இப்போ இந்த ஸ்லைடில் பார்க்க போகிறோம். அதில் முதலாவது ரிப்போர்ட் நான் பார்க்குறது வந்து எம்ப்ளாயி கிரீவன்ஸ் அண்ட் ரெசல்யூஷன் ரிப்போர்ட். நம்ம ஒரு பீரியாடிக்கல் பேசிஸ்ல எம்ப்ளாயிஸ் வந்து என்னெல்லாம் வந்து இஷ்யூஸ் ஃபேஸ் பண்றாங்க, அவங்களோட கிரீவன்சஸ்லாம் என்ன இருக்கு, அவங்களோட என்ன இஷ்யூஸ்லாம் இருக்குன்றதை நம்ம வந்து ஃபுல்லா நோட் அவுட் பண்ணிட்டு அதை ஃபர்தரா வந்து எந்த எம்ப்ளாயிஸ்க்கோ இல்லை எந்த ஆர்கனைசேஷன், நம்மளோட எந்த ஆர்கனைசேஷன் ஆஸ்பெக்ட்லயும் வந்து அது எங்கேயுமே அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்ற மாதிரி நம்ம மிட்டிகேட் பண்றதுக்கு நம்ம ஒரு எம்ப்ளாயி கிரீவன்ஸ் அட்ரஸல் ரிப்போர்ட் மாதிரி நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கணும். அதை நெக்ஸ்ட் ஒன் வந்து எம்ப்ளாயி ரிட்டன்ஷன் அண்ட் டர்ன் ஓவர் ரிப்போர்ட். நம்ம ஆர்கனைசேஷன்ல எந்த ரேஷியோல நம்ம எம்ப்ளாயி வந்து ரிட்டன்ஷன் பண்றோம் அண்ட் எந்த பேசிஸ்ல நம்ம வந்து ரெக்ரூட்மெண்ட்ல ஃபாஸ்டா நடக்குது அந்த ரேஷியோ பார்க்கலாம். ஸோ எம்ப்ளாயி அட்ரிஷன் பார்க்கும்போது எம்ப்ளாயி அட்ரிஷனோட ஃபார்முலா வந்து எம்ப்ளாயிஸ் லெஃப்ட் அப்பான் டோட்டல் எம்ப்ளாயிஸ். ஸோ இதுல நம்ம இந்த ரேஷியோ வந்து எவ்வளோக்கு நம்ம மினிமலா வச்சிருக்கோமோ அவ்வளோக்கு நம்ம வந்து HR வந்து ரொம்ப எஃபிஷியண்டா இருக்கிற மாதிரி நம்ம அசீவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து HR பாலிசி அட்ஹெரன்ஸ் அண்ட் ஆடிட் ரிப்போர்ட். ஸோ கம்பல்சரியா நம்ம வந்து HR பாலிசி நம்ம வந்து கண்டிப்பா மெயின்டைன் பண்ணணும். அதை மெயின்டைன் பண்றது மட்டும் இல்லாம அது வந்து எல்லாமே ஓகே. ஸோ செகண்ட் டாபிக் வந்து சக்தி மோகன் ரிப்பீட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்ட் டாபிக் வந்து எம்ப்ளாயி ரிட்டன்ஷன் அண்ட் டர்ன் ஓவர் ரிப்போர்ட். எம்ப்ளாயி ரிட்டன்ஷன் அண்ட் டர்ன் ஓவர் ரிப்போர்ட்ன்றது எம்ப்ளாயி அட்ரிஷனை குறிக்கும். ஸோ எம்ப்ளாயி அட்ரிஷன்ன்றது நம்ம எம்ப்ளாயி எத்தனை பேர் வெளியே போயிருக்காங்க, ஸோ எம்ப்ளாயிஸ் லெஃப்ட் அப்பான் டோட்டல் எம்ப்ளாயிஸ். ஸோ ஒரு பீரியடிக்கல் பேசிஸ்ல எத்தனை எம்ப்ளாயிஸ் வெளில போயிருக்காங்க, நம்ம டோட்டல் எம்ப்ளாயிஸ் என்ன. ஸோ அந்த பேசிஸ்ல நம்ம ரிப்போர்ட் எடுத்து பார்க்கும்போது எதனால வெளில போறாங்க அவங்க, ஏன் நம்ம ஆர்கனைசேஷன்ல வந்து இந்த மாதிரி இருக்கு. ஸோ அதனால எக்ஸிட் இன்டர்வியூஸ் நம்ம வந்து ஃபுல்லா கிராஸ் வெரிஃபை பண்ணிட்டு நம்ம இந்த ரேஷியோல நம்ம வந்து மினிமலா வச்சுக்கணும் பார்க்கலாம். ஸோ மூவிங் ஃபர்தர், HR பாலிசி அண்ட் அதரன்ஸ் ரிப்போர்ட் அண்ட் ஆடிட் ரிப்போர்ட் நம்ம பத்தி பேசணும். அதுல பாலிசி மெயின்டைன் பண்றது மட்டும் இல்லாம நம்ம அதுல எல்லா எம்ப்ளாயிஸும் எப்படி அதர் பண்றாங்க, அதுக்கு எப்படி ஒத்துழைக்கிறாங்க, அதுக்கு எப்படி கோஆப்ரேட் பண்றாங்க, அந்த மாதிரி ஃபுல் ஃபெட்ஜா நம்ம வந்து அதை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். அதை நெக்ஸ்ட் ஒன் வந்து ஒர்க் பிளேஸ் சேஃப்டி அண்ட் ஹெல்த் கம்ப்ளைண்ட்ஸ் ரிப்போர்ட். நம்மளோட எம்ப்ளாயிஸ் மட்டும் பெனிஃபிஷியலா இருக்க பார்க்காம நம்ம என்விரான்மெண்ட்டும் மொத்தமா எல்லா சிச்சுவேஷன்லும் பெனிஃபிட்டா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ அதுல ஒன் ஆஃப் த ஆஸ்பெக்ட் தான் வந்து ஒர்க் பிளேஸ் சேஃப்டி அண்ட் ஹெல்த் கம்ப்ளைண்ட்ஸ் ரிப்போர்ட். நெக்ஸ்ட் ஒன் எம்ப்ளாயி என்கேஜ்மெண்ட் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரிப்போர்ட். ஸோ நம்ம ஒரு லாங் டேர்ம் எம்ப்ளாயியோ நம்ம ஒரு ஷார்ட் டேர்ம் எம்ப்ளாயியோ நம்ம எல்லா எம்ப்ளாயிஸும் நம்ம வந்து அவனோட என்கேஜ்மெண்ட் எப்படி இருக்கு டுவர்ட்ஸ் ஆர்கனைசேஷன், அவனோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படி இருக்குன்ற மாதிரி நம்ம ஒரு போல் மாதிரி எடுத்தோ இல்லாட்டி நம்ம வந்து ஒரு குவிஸ் மாதிரி வச்சோ இல்லை ஒரு ஃபார்ம் கொடுத்தோ நமக்கு வந்து அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் டுவர்ட்ஸ் அவர் ஆர்கனைசேஷன் எப்படி இருக்கிற மாதிரி நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் அது ஒரு கைண்ட் ஆஃப் MIS ரிப்போர்ட் தான் அது. நெக்ஸ்ட் ஒன் வந்து டிசிப்ளினரி ஆக்ஷன் அண்ட் பாலிசி வயலேஷன் ரிப்போர்ட். ஸோ இப்போ இன்கேஸ் நம்ம ஆர்கனைசேஷன்ல ஒரு டிசிப்ளினரி ஆக்ஷன் வந்து உருவாக்குற மாதிரி ஆச்சு அப்படின்னா ஸோ அதை ஃபர்தர் நம்ம எப்படி மிட்டிகேட் பண்ணலான்ற மாதிரி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு ஸோ தீஸ் ஆர் த ஆஸ்பெக்ட்ஸ் நம்மளுக்கு வந்து டிசிப்ளினரி இஷ்யூஸ் வந்திருக்கு, அதை இதுக்கப்புறம் வராதுக்கு நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டிஸ்லாம் நம்ம வந்து ஓவர் கம் பண்ணலான்ற மாதிரி நம்ம வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து எம்ப்ளாயி அட்டெண்டன்ஸ் அண்ட் பஞ்சுவாலிட்டி ரிப்போர்ட். ஸோ இதை நம்ம யூஸ்வலா நம்மளோட HR பேரோலுக்கு நம்ம மந்த்லி பேசிஸ்ல என்னென்ன அட்டெண்டன்ஸ் இருக்கு, அவங்களோட பஞ்சுவாலிட்டி எப்படி இருக்கு, ஸோ பஞ்சுவாலிட்டி ரேஷியோ ஒரு மெம்பர் வந்து எத்தனை நாளுக்கு பஞ்சுவலா வராங்க அந்த ரேஷியோ வச்சு நம்ம வந்து முன்னாடி இப்போ டிஸ்கஸ் பண்ண மாதிரி KPI கூட நம்ம லிங்க் பண்ணிக்கலாம் அந்த எம்ப்ளாயோட KPI-ல. நெக்ஸ்ட் ஒன் வந்து எம்ப்ளாயி லீவ் யூட்டிலைசேஷன் ரிப்போர்ட். ஸோ ஒரு எம்ப்ளாயி வந்து சடனா லீவ் போடுறாங்களா, இல்லை வந்து கொடுத்த கேஷுவல் லீவ்ஸ் சிக் லீவ்ஸ் எல்லாம் வந்து ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்றாங்களா, இல்லை வந்து எந்த ஒரு காசுமே இல்லாம அன்னோட்டிஃபைடா வந்து லீவ் எடுக்கிறாங்களா. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து இந்த எம்ப்ளாயி லீவ் யூட்டிலைசேஷன் ரிப்போர்ட் நம்ம வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரிப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா எம்ப்ளாயி ஓவர் டைம் அண்ட் ஷிஃப்ட் மேனேஜ்மெண்ட் ரிப்போர்ட். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ரிப்போர்ட். பிகாஸ் வந்து நம்மளோட எம்ப்ளாயி பேசிஸ்ல நம்ம முன்னாடியே வந்து அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரிப்போர்ட் நம்ம ரெடி பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கு அவங்களோட டைம் பேசிஸ்ல ஷிஃப்ட் ஹவர்ஸும் அண்ட் வந்து அவங்களோட ஓவர் டைம் எல்லாம் ப்ராப்பரா கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கு ஓவர் டைம் போனஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அந்த போனஸை நம்ம வந்து ப்ராப்பரா பே அவுட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
அடுத்தது வந்து ரெக்ரூட்மெண்ட் அண்ட் ஆன்போர்டிங் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட். ஸோ இதுல நம்ம மெட்ரிக்ஸ் மாதிரி டேர்ன் அரவுண்ட் டைம் டேட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டேர்ன் அரவுண்ட் டைம் நம்ம செட் பண்ணிட்டு, ஸோ ஃப்ரம் ஒரு எம்ப்ளாயி லீவ் வராங்க அப்படின்னா அந்த டெசிக்னேஷனுக்கு எத்தனை நாளுக்குள்ள நம்ம ரெக்ரூட்மெண்ட் எடுத்திருக்கணும். இஃப் சப்போஸ் நம்ம ரெக்ரூட்மெண்ட் நம்மளுக்கு வந்து ஒரு கேண்டிடேட் கிடைச்சிட்டாங்க அப்படின்னா அந்த கேண்டிடேட் நம்ம உள்ள வரதுக்கு எத்தனை நாளுக்குள்ள ஆன்போர்டிங் ஆயிருக்கணும், அவங்க எத்தனை நாளுக்குள்ள ஆஃபர் லெட்டர் வரணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு டேட் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ டேர்ன் அரவுண்ட் டைம்ன்ற மாதிரி. ஸோ இப்போ நோட்டீஸ் பீரியட் 1 month அப்படின்னா வித்தின் 25 days வந்து அந்த எம்ப்ளாயி வந்து நமக்கு வந்து ஆன்போர்டி ரெக்ரூட் பண்ணிருக்கணும். ஸோ ரெக்ரூட்மெண்ட் பண்ணல வித்தின் ஒரு 2 to 3 daysக்குள்ள வந்து அவங்க ஆன்போர்டிங் பண்ணிக்கணும், இண்டக்ஷன்லாம் எடுத்துருக்கணுன்ற மாதிரி ஃபுல் ஃபேஸ் நம்ம வந்து டேர்ன் அரவுண்ட் டைம் வந்து கிளைண்ட் ஸ்பெசிஃபிக்கா நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டி ப்ரோக்ராம். ஸோ இப்போ இதுல எம்ப்ளாயி வந்து எப்பெல்லாம் வந்து டிமோட்டிவேட்டடா ஃபீல் பண்றாங்களோ இல்ல வந்து எப்பெல்லாம் வந்து போர்டமா ஃபீல் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டி ப்ரோக்ராம் வந்து ரொம்ப ரொம்ப ஃபர்னிஷிங்கா இருக்கும் அவங்களுக்கு. ஸோ ரொம்ப ஏர்ஜா அவங்க வந்து இதுக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து எம்ப்ளாயி பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் அப்ரைசல் ரிப்போர்ட். ஸோ நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ண மாதிரி எதர் ரேசி ஆர் ஆர்என்ஆர் ஆர் கேபிஐ மூலமா ஸோ எம்ப்ளாயி வந்து மந்த் ஆன் மந்த் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க, அவங்களுக்கு எப்படி அப்ரைசல் தரலாம், ஸோ இதை அப்படியே கன்சாலிடேட் பண்ணிட்டு இயர்லி பேசிஸ்ல எப்படி அவங்களுக்கு அப்ரைசல் தரலாம், அவர் வந்து இன்க்ரிமெண்ட் தரலாம், எப்படி ப்ரொமோஷன் தரலான்றது இது ஒரு ஸ்கோர் கார்டு மாதிரி நம்ம வச்சுட்டு நம்ம வந்து ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து காம்பன்சேஷன் அண்ட் பெனிஃபிட்ஸ் ரிப்போர்ட். ஸோ ஒரு எம்ப்ளாயிஸுக்கு ஏதாச்சும் நம்ம காம்பன்சேஷன் நம்ம லிஸ்ட் அவுட் பண்றோம், ஆர் ஏதாச்சும் ஃபியூச்சர்ல பெனிஃபிட்ஸ் எல்லாம் நம்ம ஏதாச்சும் போனஸோ இல்லை ஏதாச்சும் வந்து ஒரு ஆக்டிவிட்டிஸ் தரோம் அப்படின்னா அதெல்லாம் நம்ம வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுக்கிட்டது நம்ம சாஃப்ட்வேர்லேயே ஃபுல் ஃபெஜ் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு வேலிட் ப்ரூஃப்ன்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்தரா இப்போ நெக்ஸ்ட் சைட் போகும்போது ஸ்டாச்சுரி கம்ப்ளைண்ட்ஸ். ஸோ இப்போ ஹெச்ஆர் ஆஸ்பெக்ட்ல இருந்து மேக்ஸிமம் வந்து ஹெச்ஆர் அண்ட் அக்கௌண்ட்ஸ் வந்து ஸ்டாச்சுரி கம்ப்ளைண்ட்ஸ்ல வந்து இன்டர்லிங்க்டா இருக்கும். ஸோ அதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குற பாயிண்ட் வந்து மினிமம் வேஜ் கம்ப்ளைண்ட்ஸ். நம்ம இதை பத்தி டீட்டெயிலாகவும் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்ப்போம். இப்போதைக்கு மினிமம் வேஜ் கம்ப்ளைண்ட்ஸ்ன்றது ஒரு ஜோனுக்கும் ஒரு சிட்டிக்கும் வந்து இதுதான் மினிமம் வேஜஸ்ன்ற மாதிரி கவர்மெண்ட் போர்ட்டல்ல வந்து ஆக்ட்ல இருக்கு. ஸோ அதை நம்ம வந்து கைடா எல்லாமே ஃபாலோ பண்ற மாதிரி அதை வெரிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து இது எல்லா ஹெச்ஆருக்கும் பேசிக்கா இருக்கிறது தான் பிஎஃப் அண்ட் இஎஸ்ஐ கம்ப்ளைண்ட்ஸ். எந்தெந்த எம்ப்ளாயிஸ்லாம் வந்து பிஎஃப் ஆஃப் பண்றாங்க, இஎஸ்ஐ ஆஃப் பண்றாங்க பேஸ் பண்ணி நம்ம வந்து பிஎஃப் அண்ட் இஎஸ்ஐ வந்து ஃபைல் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து இஃப் இன் கேஸ் வந்து பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட் வந்து நமக்கு அப்ளிகபிளா இருக்கு அப்படின்னா ஸோ அதுல அந்த வீக்லி வேஜஸா இருக்கட்டும், அந்த வேஜஸ் கார்டா இருக்கட்டும், ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ப்ராப்பரா செக் பண்றோமான்றதுனால நம்ம வெரிஃபை பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஒன் ஈக்குவல் பே அண்ட் ஒர்க்கிங் ஹவர்ஸ். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ப்ராப்பரா நம்ம கவர்மெண்ட் போர்ட்டல்ல வந்து சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும் அலாங் வித் த அட்டெண்டன்ஸ் சைக்கிள். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ். ஸோ இது நம்மளுக்கு நம்ம என்டிட்டில அப்ளிகபிளா இருக்கின்ற போது நம்ம ஆர்கனைசேஷன் சோஷியலா வந்து சோஷியல் செக்யூரிட்டிக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்றோம், ஸோ அந்த லாஸ்க்கும் நம்ம வந்து ஹதர் பண்ணிட்டு கம்ப்ளைண்ட்ஸ் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் வந்து கவர் பண்ண வேண்டியதா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஒர்க் பிளேஸ் சேஃப்டி. ஸோ ஒர்க் பிளேஸ்ல சேஃப்டி மெஷர்ஸ் நம்ம என்னெல்லாம் பார்க்குறோம், எல்லா மெஷர்ஸ்லயும் நம்ம வந்து கவர் பண்ணிட்டோமான்றது அந்த கம்ப்ளைண்ட்ஸ் ஆஸ்பெக்ட்ஸ் இதுல கவர் ஆயிடும். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஆன்டி டிஸ்கிரிமினேஷன் லாஸ். ஸோ எந்த எம்ப்ளாயிஸ்க்கும் வந்து பாகுபாடு இல்லாம எல்லாமே ப்ராப்பரா கிடைக்குதான்ற மாதிரி ஆன்டி டிஸ்கிரிமினேஷன் லாஸ் நம்ம கம்ப்ளைண்ட்ஸ் பண்றோமான்றதை வெரிஃபை பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஒன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன் வந்து பேட்டர்னிட்டி லீவ். ஸோ இதுல பிரெக்னன்சி பீரியட் அப்போ எதர் ப்ரீ ஆர் போஸ்ட், ஸோ ஒரு சில கம்பெனில வந்து ப்ரீ அண்ட் போஸ்ட் கூட தராங்க. ஸோ அந்த பேசிஸ்ல நம்ம எல்லாமே வந்து ப்ராப்பரா கொடுக்குறோமா அப்படின்றத நம்ம வெரிஃபை பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி மினிமம் வேஜஸ் வந்து இதுல டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ மினிமம் வேஜஸ் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 4 ஜோனா வந்து பிரிச்சிருப்பாங்க. ஜோன் ஏ, ஜோன் பி, ஜோன் சி அண்ட் ஜோன் டி. ஸோ ஒரு ஜோன்லயும் கிளாஸஸ் ஆஃப் எம்ப்ளாயிஸ் பிரிச்சிருப்பாங்க. ஸோ கிளாஸ் ஏல வந்து மேனேஜ்மெண்ட் கேட்டகரி, கிளாஸ் பில வந்து சூப்பர்வைசர் கேட்டகரி, கிளாஸ் சில வந்து சப்போர்டட் கேட்டகரி அண்ட் லாஸ்ட் கேட்டகரியில வந்து எக்ஸிக்யூட்டிவ் கேட்டகரி பிரிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு ஜோன்லயும் ஒரு கிளாஸஸ்லயும் எந்த மாதிரி வந்து மினிமம் வேஜஸ் இருக்காங்கன்ற மாதிரி இதை நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபைலை நான் உங்களுக்கு வந்து கமெண்ட் செக்ஷன்ல நான் உங்களுக்கு பின் பண்றேன். ஸோ நீங்க அதை நீங்க வந்து ஃபர்தர் ரெஃபரன்ஸ்க்கு நீங்க வந்து பாத்துக்கலாம். ஸோ லாஸ்டா நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பார்த்தோம் அப்படின்னா எம்ப்ளாயி வெல்ஃபேர். ஸோ இதுல நம்ம இப்போ கமெண்ட்ல முன்னாடி சொன்ன மாதிரி வந்து நம்ம எம்ப்ளாயிஸ்க்கும் நம்ம மேனேஜ்மெண்ட்டுக்கும் எப்படி ஒரு கோஆபரேஷன் பில்ட் ஆகுறது எல்லாமே வந்து பேஸ்ட் ஆன் எம்ப்ளாயி வெல்ஃபேர்ல மட்டும்தான் இருக்குமே. ஸோ நம்ம ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஹெச்ஆர் ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ட்ற போது நம்ம இன்புட்டரான எம்ப்ளாய்க்கு நம்ம வந்து வின் சிச்சுவேஷன் தரணும், அவுட்புட்டரான ஆர்கனைசேஷன் நம்ம வின் சிச்சுவேஷன் தரணும். ஸோ அப்போதான் வின் சிச்சுவேஷனால மட்டும்தான் the employee can also grow, the organization can also grow.
ஸோ அந்த பேசிஸ்ல நம்ம என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸ்லாம் வந்து கவர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி மட்டும் இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹெல்த் அண்ட் வெல்னஸ் ப்ரோக்ராம். ஸோ இதில் ஒரு எக்ஸாம்பிளா பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு மந்த்லி பேசிஸ்ல செக்அப் வச்சுக்கலாம். நம்ம ஒரு எம்ப்ளாயிஸ்க்கு வந்து செக்அப் ஹெல்த் ரிலேட்டட் செக்அப் யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி வந்து இன்சூரன்ஸ் நம்ம எப்படி ப்ரொவைட் பண்ற மாதிரி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு யோகா நம்ம வந்து தரலாம். இல்லை ஏதாச்சும் நம்ம ஒரு செஷன் மாதிரி ஒரு தெரப்பி செஷன் மாதிரி வந்து ஒரு சின்னதா மினிமம் லெவலில் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் நம்ம போல்ல டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இனிஷியேட்டிவ் நம்ம பண்ணணும். ஸோ நம்ம ப்ரையாரிட்டைஸ் வந்து நம்ம ஒர்க் லைஃப் பேலன்ஸ் நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணா கூட அதுக்கு நம்ம என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கிறோம். ஸோ தீஸ் ஆர் தி இனிஷியேட்டிவ். நான் இந்த இதுக்கு 4 பாயிண்ட் நான் வந்து இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கேன். ஸோ 5 பாயிண்ட் நான் இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கேன். ஸோ அதெல்லாம் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு ப்ராக்டிக்கலா அது எல்லாமே வந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கா, எல்லாமே எக்ஸிக்யூட்டபிளா இருக்காத நம்ம வெரிஃபை பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஒன் எம்ப்ளாயி ரெகக்னிஷன் அண்ட் ரிவார்ட்ஸ். ஸோ த கோர் கான்செப்ட் ஆஃப் எம்ப்ளாயி வெல்ஃபேரே இங்கே தான் இருக்கு. ஸோ நம்மளோட அப்ரிசியேஷனும் நம்மளோட ஒர்க் எல்லாமே வந்து ப்ராப்பரா ரெகனைசேஷன் ஆனால் மட்டும்தான் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து அது ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்கு எதிர் வந்து நம்ம அவார்ட்ஸ் தரதோ இல்லை இன்சென்டிவ்ஸ் தரதோ இல்லை அப்பப்போ சேலரி ஹைக் தரதோ இல்லை ப்ரொமோஷன் தரதோ இதெல்லாமே ப்ராப்பரா எல்லா எம்ப்ளாயிஸ்க்கும் வந்து சர்டன் அமௌண்ட் ஆஃப் பீரியட்ல கரெக்டாக போதான்னு நம்ம வெரிஃபை பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஒன் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ ஒரு எம்ப்ளாயி வந்து செமி ஸ்கில்டு லேபர்ல இல்லை லோ ஸ்கில்டு லேபர்ல இருந்து ஒரு ஸ்கில்டு லேபருக்கு இல்லை ரொம்ப என்ஹான்ஸ் பண்றதுக்கு வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான இருக்க இடம் வந்து ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் தான். நெக்ஸ்ட் ஒன் டீம் பில்டிங் அண்ட் சோஷியல் ஆக்டிவிட்டிஸ். ஸோ டீம் பில்டிங் அண்ட் சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஸோ இன்ட்ரோவர்ட்டா இருக்கிற எம்ப்ளாயிஸ் கொஞ்சம் நல்லா எக்ஸார்பிட்டடா வந்து வெளியே வர பார்ப்பாங்க. அண்ட் வந்து அவங்களுக்கு டீம் பில்டிங் அண்ட் சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் மூலமா வந்து இதுல யார் வந்து கொஞ்சம் சுப்பீரியர் லெவலுக்கு ப்ரொமோட் பண்ணலாம் நம்மளே வந்து ஒரு கேட்ச் பாயிண்ட்ஸா இருக்கும் அதுல. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபினான்ஷியல் வெல்னஸ் ப்ரோக்ராம். ஸோ இது நம்ம சேலரி பேசிஸ்ல கொடுத்தா கூட அந்த சேலரியை எப்படி ஃபைனான்ஷியலா நம்ம வந்து எம்ப்ளாயி யூட்டிலைஸ் பண்ணலாம். ஸோ ஒரு எம்ப்ளாய்க்கு வந்து இப்போ மினிமம் ஒரு 10,000 rupees நம்ம சேலரி தரோம் அப்படின்னா அந்த 10,000 ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸ் மாதிரி ப்ரொவைட் பண்ணிட்டு ஸோ அந்த மாதிரி நம்ம செஷன் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கும் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ண மாதிரி சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி. ஸோ எம்ப்ளாயி எவ்வளோ செக்யூர்டா ஃபீல் பண்றாங்கன்றது நம்ம அவ்வளோ நம்ம வந்து எம்ப்ளாயி வெல்ஃபேர் வந்து பூஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் எம்ப்ளாயி அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம்ஸ். ஸோ நம்ம ட்ரைனிங்லையும் சரி இல்லை சேஃப்டிலையும் சரி இல்லை மோட்டிவேஷனும் சரி நம்ம எம்ப்ளாயி எப்படி அசிஸ்டிவா நம்ம இருக்கோன்றது நம்ம ப்ரோக்ராம் பேஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் டைவர்சிட்டி அண்ட் இன்க்ளூஷன் இனிஷியேட்டிவ்ஸ். ஸோ நம்ம ஒரு எம்ப்ளாயி வந்து எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயும் வந்து அவங்க வெல்வர்ஸ்டா இருக்கிறதுக்காக மற்ற ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் கூட நம்ம வந்து இதில் கொண்டு வந்துக்கலாம். அண்ட் லாஸ்டா வந்து வாட் எவர் இட் இஸ் நம்ம எம்ப்ளாயி கிட்ட இருந்து அவங்க ஓன் டெஸ்டிமோனியல் வாங்கினா மட்டும்தான் ஸோ ஹவு தே ஆர் ஃபீலிங் அவங்களுக்கு எப்படி அது உணர்றாங்கன்னு தெரியும். ஸோ லாஸ்டா எம்ப்ளாயி ஃபீட்பேக் அண்ட் கம்யூனிகேஷன் நம்ம வச்சா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து மொத்தமா தெரியும் ஸோ அந்த எம்ப்ளாயி எப்படி அட்டென்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ தட்ஸ் இட். நம்ம ஹெச்ஆர்ல ஏதாவது பார்த்துருக்கோம் இது வரைக்கும் இப்போதைக்கு. ஸோ ஃபர்தரா நம்ம அப்கமிங் வெபினார்ஸ்ல நம்ம வந்து மற்ற மாடியூல்ஸ்லையும் மற்ற டாபிக்ஸ்லையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். இப்போ நம்ம வந்து ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் மாதிரி வச்சுக்கலாம். பார்ட்டிசிபென்ட்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா உங்க கமெண்ட்ஸ்ல நீங்க ரைஸ் பண்ணலாம். இல்லாட்டி நீங்க வந்து அன்மியூட் பண்ணிட்டு நீங்க கேட்கலாம். Thanks, Varun. So the session is open for queries. இல்லை வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்க மைக் ஆன் பண்ணிட்டு பேசலாம். சாட் பாக்ஸ்ல மாணிக்கவாசம் சார் கேட்டிருக்காங்க HR அண்ட் எம்ப்ளாயி கோஆபரேஷன்ஸ். சார் என்னன்னு கொஞ்சம் கிளியரா சொல்ல முடியுமா? அன்மியூட் பண்ணிட்டு. சார் இப்போ நீங்க சொல்ற கொஸ்டின்ல என்ன புரிஞ்சுனாக்கா கோஆபரேஷன் பொறுத்த வரைக்கும் இப்போ HR சொல்றதெல்லாம் எம்ப்ளாயி கேட்பாங்களா மாட்டாங்களான்ற ஒரு அதை தானே சொல்லுறேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு SCPன்னு ஒரு ப்ரோக்ராம் பற்றி ஒரு வெபினார் எடுத்திருந்தோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து HRோட இன்வால்மெண்ட் எப்படி இருக்கும், ஒரு எம்ப்ளாயோட ரிட்டர்ன்ஸில் எம்ப்ளாயோட எப்படி கம்யூனிகேஷன் எப்படி வச்சுக்கலான்றத, ஒரு ரேப் எப்படி கிரியேட் பண்ணலான்றத அந்த ஒரு ப்ரோக்ராமில் அவங்க இன்வால்வ் பண்ணவே ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு நல்ல ரேப்பு கிரியேட் ஆகும். அது மீன் டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா HR வந்து நம்ம ரெண்டாக பிரிக்கணும். ரெக்ரூட்மெண்ட் அண்ட் ஆப்ரேஷன் செப்பரேட்டாகவும் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் டீம் செப்பரேட்டாகவும் பிரிச்சு வச்சிட்டீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக டீம் கூட ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேஷன் டெவலப் ஸ்டார்ட் ஆகும். எப்பப்போ ட்ரைனிங் கொடுக்கறது, அவங்களோட
மற்ற ஒரு கரிக்குலம் அதெல்லாம் எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணுறது, அதை தென் ரிவார்ட் அண்ட் அவார்ட்ஸ் மாதிரி கொடுத்து வச்சு அவங்கள எங்கேஜ்மெண்ட் வச்சுக்கிறதுக்கான எல்லா வேலையும் ஹச்ஆர் பார்த்துட்டானாக்கா ஆட்டோமேட்டிக்காக ஒரு நல்ல ரேப்போ கிரியேட் ஆயிரும். ஸோ நல்ல ஒரு கோஆப்ரேஷன் கிடைக்கும் அவங்களுக்குள்ள. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம கண்டக்ட் பண்ணலாம் சார். அதை தவிர்த்தும் சில விஷயங்கள் நம்ம கொடுக்கலாம். லைக் என்ன சொல்கிறது, மற்ற பாலிசி லெவலில் கொடுக்க எல்லா கம்யூனிகேஷனுமே நம்ம சேர்ந்து கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காகவே நல்ல ஒரு ரேப்போ கிரியேட் ஆகும். ஐயோ மீட் பண்ணு. வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ப்ளீஸ். எஸ் மேடம். நெக்ஸ்ட் செஷனில் கண்டிப்பாக கேபிஐ பற்றி ஃபுல்லாகவே கிளியராக சொல்லிடலாம். இப்போ ஜஸ்ட் நம்ம ஓவரி கொடுத்துருக்கோம். டீட்டெயிலாகவே நம்ம ஒரு எக்ஸ்க்ளூசிவ் நம்ம பண்ணிடலாம் கேபிஐ செப்பரேட்டாகவே. நம்மளோட எல்லா ரெக்கார்டர் வெபினரும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம யூடியூப்ல போஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டே வாங்க. லாஸ்ட் வெபினார் என்ன நடந்துச்சு நீங்கள் அதில் பார்க்கலாம். ஷோர் சார் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணிடுவோம் சார். லிங்க்கை வந்து நாங்கள் பண்ணிடுவோம். 1 செகண்ட் சார், அதில் பேஸ்ட் பண்ணிடுறேன், பார்த்துக்கோங்க. வேற क्वेश्चंस கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க அவங்க அட்மிட் பண்ணி நீங்க பேசலாம் சார். அந்த லிங்க் எல்லாமே பிஃபோர் அந்த மீட்டிங்ல இருக்காது சார்? சார் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன் சார். எல்லாமே லிங்க்ல இதுல போஸ்ட் பண்ணிடுறேன், உங்களுக்கு பாத்துக்கோங்க. ஓகே சார், எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க சார். எல்லாருமே யூஸ்ஃபுல் ஆகட்டும், யூஸ் பண்ணிக்கிட்டோம். கண்டிப்பா சார் நான் பேஸ்ட் பண்ணிடுறேன் சார் இதெல்லாம். Thank you சார். Thank you சார். சார் வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா, क्वेश्चंस இருக்கா? வேற எதுவும் டவுட்ஸ் இல்லைன்னா நம்ம செஷன் க்ளோஸ் பண்ணிக்கலாம் சார். லாஸ்ட் வெபினாரோட உங்களுக்கு லிங்க் வந்து நான் இதில் சாட் பாக்ஸில் போட்டிருக்கேன். அதில் யூடியூபோட ஃபுல் வீடியோ யூடியூப் சேனல் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீன் கான்டாக்ட் ஸ்கிரீன். ஸோ நம்ம என்டையர் சோஷியல் மீடியா பேஜில் இருக்குது, நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா ஃபர்தராக உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். ஆன் டைம் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே டீம், செஷன் எண்ட் பண்ணிக்கலாம். எஸ், தேங்க்ஸ் எவ்ரி ஒன். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் டு தேங்க்யூ.